अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனை கேட்கவும் அறியவும் விளங்கவும் நமக்கு தௌஃபீக் செய்தானே. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் குர்ஆனுடைய தொடர்பிலேயே வாழ்ந்து சுவனத்திலும் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் அவருடைய லிகாவுடனும் சேர்ந்திருப்ப அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இப்போ 30வது ஜுஸுவில் அரை ஜுஸு வரை பார்த்திருக்கிறோம். இப்போ அதற்கு மேலே சூரத்துல் ஃபஜ்ர் 89வது சூரா எடுத்து வச்சுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை தவறில்லாமல் எளிமையாக லேசாக விளங்குவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. जी வல் ஃபஜ்ர் காலை விடிய காலையின் மேல் சத்தியமாக. விடிந்தும் விடியாத விடியற்காலை ஃபஜ்ர் என்றால் சூரியன் உதயமான பின்னாடி உள்ளதல்ல. சூரியன் உதயமாகிறதுக்கு சற்று முன் சுபுஹ சாதிக் உதயமாயிருமே, அதுதான் விடியற் காலை என்று பேர். ஃபஜ்ர் தொழுக அந்த நேரத்தை தொழுகிறோம் இல்லையா, அந்த நேரத்தின் மேல் சத்தியமாக. வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மேல் சத்தியமாக. வஷ்ஷஃப இரட்டைப்படை, வல் வத்ர் ஒற்றைப்படையின் மேல் சத்தியமாக. வல் லைல் இரவின் மேல் சத்தியமாக. இதா யஸ்ர் அது செல்லுகிற நேரத்திலே, இரவு கடக்கிற நேரத்திலே அந்த இரவின் மேல் சத்தியமாக. எசிறுனா இரவு நிகழ்வது, இரவு செல்லுவது. ஹல் ஃபீ தாலிக கசமுன் நிச்சயமாக இதிலே சத்தியம் இருக்கிறது. லிதி ஹிஜ்ர் அறிவுடையவர்களுக்கு. இதில் ஆழ்ந்த இந்த ஒவ்வொரு சத்தியத்திலும் யோசித்து பார்த்தால் ஆழ்ந்த விஷயங்கள் இதிலே இருக்கிறது. உயர்ந்த சத்தியம், மிக உறுதியான சத்தியம் இதில் இருக்கிறது. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் எந்தெந்த வஸ்துக்கள் மேல் சத்தியமிட்டானோ அந்த வஸ்துக்கள் மேல் ஏன் சத்தியமிட்டான், சத்தியமிட்டு அல்லாஹ் என்ன செய்தி சொல்ல வந்தான், சொல்ல வந்த செய்திக்கும் சத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் மிகுந்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான தஃப்சீர்களில் மிக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தஃப்சீர் ராசி அவருடைய கிதாபுகளில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை விரும்பியவர்கள் அங்கே சென்று எழுதி பார்த்து கொள்வோம். இப்போ நாம் இதை ஒன்று விளக்கமாக சொன்னால் நமக்கு நீண்ட நேரம் தேவைப்படும். சுருக்கமான தஃப்சீரில் அதை நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் கிருபையில் ஏற்கனவே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் தஃப்சீர் 1200 பாகம் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இது நம்ம சுருக்கமான தஃப்சீர். அதில் இந்த ஒன்று விளக்கமும் ஃபஜ்ர்னா என்ன, சத்தியத்துக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம், அது நீண்ட விளக்கங்கள், ஒரு ஆயத்துக்கே ஒரு மணி நேரம் அந்த மாதிரி விளக்கங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ்.
இங்கே நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஃபஜ்ர் என்றால் ஒவ்வொரு நாளுடைய விடியற்காலை. சிலர் கூறுகிறார்கள் யோமுன் நஹர், அதாவது குர்பானி கொடுப்போம்ல பக்ரீத் அன்னைக்கு, யோமுன் நஹர் அறுக்கிற நாள், ஈதுல் அல்ஹா அன்றைய நாளுடைய ஃபஜ்ர் என்று அர்த்தம் வைக்கிறார்கள். வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள். இதுக்கு நிறைய கருத்துக்கள் தஃப்சீர்களில் எழுதுகிறார்கள். அந்த 10 இரவுகள் முஹர்ரமுடைய 10 இரவு, முந்திய 10 இரவு, சில துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 இரவு சிறப்பான இரவு, சில ரமதானுடைய கடைசி 10 இரவு, இவ்வாறெல்லாம் பலர் விளக்கம் கூறுகிறார்கள். அது உண்மையான எந்த இரவு என்பது அல்லாஹ் தான் அறிவான். வஷ்ஷஃப இரட்டைப்படை வல் வத்ர். இரட்டைப்படை ஒற்றைப்படை என்றால் எது என்றால் இதற்கும் பலவித கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. சில இரட்டைப்படை என்பது துல்ஹஜ் பிறை 10ஐயும், ஒற்றைப்படை என்பது துல்ஹஜ் பிறை 9 அரஃபா நாளையும் குறிக்கிறது சிலருடைய கருத்து. சிலர் இரட்டைப்படை என்பது 4 ரக்காத்துடைய தொழுகைகள், ஒற்றைப்படை என்பது மகரிப் மாதிரி 3 ரக்காத் உள்ள தொழுகைகள் இருக்குல்ல, 4 2 இரட்டைப்படை, 3 ஒற்றைப்படை, வித்திரு 3 ரக்காத், இது மாதிரி உள்ள தொழுகைகளை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். சிலர் இரட்டைப்படை என்பது சிருஷ்டிகள், எல்லா சிருஷ்டியும் அல்லா தாலா குல்லஷீன் ஹலக்னா ஜௌஜைன், மஹ்லூக் எல்லாத்தையும் 2 படித்தாங்க, அது ஷஃப் இரட்டைப்படை. வத்திரு யார்? அல்லாஹ் ஒருத்தன் தான் வத்திரு. அந்த இரண்டையும் அல்லாஹ் தாலா கூறுகிறான் என்றும் கூறுகிறார்கள். அப்போ இவற்றையும் சத்தியமாக வல்லைல் இரவின் சத்தியமாக, இதா எசிர் அது செல்கின்ற பொழுது, இரவு கடந்து செல்கின்ற நேரத்தில் அடைஞ்சுங்களா. சரி, இந்த சொல்லி அல்லாஹ் தாலா எதை சொல்ல வந்தான்? நிச்சயமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் மக்கா காஃபிர்கள் அதிபன்ன. ஏன்னா அடுத்து அல்லாஹ் தாலா எப்படி இதற்கு முன் சென்ற ஆது சமூக கூட்டத்தாரெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி விளக்கமாக சொல்கிறான். அதிலிருந்து இந்த சத்தியத்தை சொல்லி அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? நிச்சயமாக உங்களையும் நான் தண்டிப்பேன், நீங்கள் குஃபரில் இருந்தீர்களே, ஆனால் ஈமான் கொள்ளவில்லை என்றால் தப்பித்து விடலாம் என்று எண்ணாதீர்கள், அதிபன்ன என்று அல்லாஹ் தாலா இந்த இடத்தில் அவளை எச்சரிக்கிறான். அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? கைஃப ஃபால ரப்பு கபி ஆது கூட்டத்தாரர்களை அல்லாஹ் எவ்வாறு நடத்தினான், என்ன செய்தான் அவர்கள் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? இரம் என்பது ஆது கூட்டத்தார்கள் முந்திய ஆதுகள், அவர்கள் இரமுடைய பிள்ளைகள், அதனால் அவங்க இரம் என்றும் பேர் இருந்துச்சு. ஆதினுல் ஊலா ஆதினு சானியா 2 இருக்கும், முந்திய ஆது பிந்திய ஆதுன்னு நினச்சிங்களா. முந்திய ஆது கூட்டத்தார்கள் இருக்காங்களே, அவர்கள் அவர்களுக்கு ஆது என்று அவருக்கு இரம் என்று ஒரு பேர் இருக்குது. பிந்திய ஆது கூட்டத்தார்களுக்கு சமூது என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. நினச்சிங்களா. அப்போ 2மே ஆதுடைய பிள்ளைகள் தான். இரமதாத்தில் இமாத், இரம் வாசிகள். நம்ம இரம் என்பது அவருடைய மூத்தவருடைய பேர், அதனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் இரம் என்று அழைக்கப்பட்டார்கள். இது ஒரு கருத்து. இன்னொரு அர்த்தம், இரம் என்பது ஆது கூட்டத்தார்கள் வாழ்ந்த ஊர் இரம் என்பது. அப்போ அந்த இரமை சார்ந்தவர்கள், அப்போ அந்த இரமை சார்ந்த ஆது கூட்டத்தினரை உங்கள் ரப்பு என்ன செய்தார் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? தாத்தில் இமாது மிகப்பெரிய தூண்களை உடைய ஒவ்வொரு தூண் 400 முழம் நீளம் இருந்துச்சான். அந்தளவு தூண்களை உடைய பெரிய பெரிய கட்டிடங்களை அந்த ஊர்களிலே அவர்கள் கட்டியிருந்தார்கள். அப்போ இமாத் என்பதுக்கு ஒரு அர்த்தம் என்னங்க? பெரும் தூண்களை உடைய அந்த இரம் என்ற ஊரை சார்ந்த ஆது கூட்டத்தார்களை உங்கள் ரப்பு என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லதி எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் லம் எப்படிப்பட்ட அந்த ஊர் இரம் என்ற ஊர் என்றால் லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இது போன்று இதற்கு முன்பு எந்த ஊர்களிலும் அமைக்கப்படவில்லையே, அப்படிப்பட்ட மிகப்பெரிய தூண்களை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இந்த அந்த இரம் என்ற ஊரை குறிக்கிறது என்று சிலர் கருத்து. இரம் என்பது கபீலா என்று வைத்தால் கபீலத்து இரம், தாத்துல் இமாத் என்று அர்த்தம் மிக பலசாலிகள். இரம் என்பது ஊர் என்று வைத்தால் மிக பெரும் தூண்களை உடைய இரம் என்னும் ஊர், அதுபோன்று உலகில் படைக்கப்படவில்லை. இரம் என்பது கபீலத்து இரம் என்று வைத்தால் தாத்துல் இமாத் மிக பெரும் பலம் வாய்ந்தவர்கள். இமாதுக்கு பலம் என்று அர்த்தம் இருக்குது. மிகப்பெரும் பலம் வாய்ந்த இரம் வாசிகள். அல்லது எப்படிப்பட்ட கபீலா என்றால் அவர்களை போன்று இந்த உலகில் படைக்கப்படவில்லை, பலசாலிகள், அந்த அளவு உடல் பலம் மிக்கவர்கள். அவர்கள் மலைகளையே அப்படியே குடஞ்சி ஊடு கட்டுவாங்க. சமூது இன்னும் சமூது கூட்டுத்தார்கள். அல்லதீன இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில் ஜாபு சஹ்ர மலைகளை குடைந்தார்கள். ஜாபா அப்படின்னா கத்தா வெட்டி குடையிறது மலைகளை.
பில்வாது இன்னும் பள்ளத்தாக்குகள் மலை இடைப்பட்ட பள்ளத்தாக்குகளில் சென்று மலைகளை குடைந்து அப்படியே வீடுகள் கட்டிடுவாங்க. குகையை குடைஞ்சு வீடு கட்டுவாங்க. ஃபிரவுனை இன்னும் ஃபிரவுனை அல்லாஹ் என்ன செய்தான்னு பார்க்கவில்லையா? தில் அவுத்தாத் முளைக்குச்சிகளை உடைய. அவுத்தாத் வத்தது என்று சொன்னால் ஜுந்து படைக்கும் சொல்லுவாங்க. இப்போ பெரும் படைகளை உடைய ஃபிரவுன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஏன் ஜுந்துக்கு சொல்கிறாங்கன்னா, படைகள் இருக்காங்களே அந்த படைகளுடைய எண்ணிக்கையை எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா கூடாரத்தை வச்சு தான். ஒரு படை நிறையா இருக்குன்னா இத்தனை கூடாரம், அப்போ இவ்வளோ பேர் இருப்பாங்கப்பா, 500 கூடாரம் இருக்குது, ஒரு கூடாரத்துக்கு 5 பேர்னு வச்சாலே இவ்வளோ பேர் ஆச்சு என்று. அப்போ முளைக்குச்சிகள் அதிகம் உடையவர் அப்படின்னு சொன்னாலே நிறைய படைகளை உடையவர், மாபெரும் படைகளை உடைய. 7 லட்சம் பேர் அவனுடைய படைகள் இருந்ததாக சில கருத்துக்கள் வருது. 7 லட்சம் பேர் இருந்துச்சு அவங்க படைகளில். அந்த சமானால யார்ட்டையும் அந்த மாதிரி இல்லை. அவ்வளோ மிகப்பெரிய படைகளை உடைய ஃபிரவுன் ஒரு அர்த்தம். இன்னொரு வத்தது என்று சொன்னால் முளைக்குச்சி. இது எதுக்கு சொல்கிறது? இன்னொரு அர்த்தம், அவன் யாரையாவது தண்டிக்க விரும்பினால், தண்டனை கொடுக்க விரும்பினால் தூக்கில் ஏற்றுதல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இவர் சிலுவையில் அறையுதல் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அதாவது கட்டையில் படுக்க வச்சு அவங்க 2 கையிலையும் ஆணி அடிச்சிருவாங்க. இந்த கையிலையும் 2 கால்லையும் ஆணி அடிச்சிருவாங்க. ஆணி தூக்கி மாட்டி விட்டுருவான். இந்த மாதிரி முளைக்குச்சிகளை அடித்து துன்புறுத்துவான், ஆணி அடித்து கையிலாம். அதனால் தில் அவுத்தாத் முளைக்குச்சிகளை உடைய ஆணிகளை உடைய ஃபிரவுன் என்று பெயர் பெற்றான். அல்லதீன இந்த மக்கள் எல்லாம் ஆது சமூது ஃபிரவுன் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் எனில் தகவு ஃபில் பிலாத் ஊரிலே மாபெரும் அநியாயம் செய்தார்கள், வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள். தகானா வரம்பு மீறினான். ஃபக்ஸரு ஃபீஹல் ஃபசாத் அதிலே மாபெரும் குழப்பங்களை அதிகமாக செய்தார்கள், குழப்பங்களை அதிகமாக்கினார்கள். ஃபசப்ப அலைஹிம் ரப்புக உங்கள் ரப்பு அவர்கள் மீது கொட்டினான். சௌத்த அதாப் எனும் சாட்டையை சுழற்றினான். சப்ப சௌத்தன சாட்டையை சுழற்றுதல், சாட்டையால் அடிக்குதல், வீசுதல், திரும்ப அடிக்குதுன்னு அர்த்தம். இப்போ சாட்டை அடித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தஆலா அவர்களை, அது தொடர்ந்து அடித்தான்னு அர்த்தம். சௌத்துனா அசல சாற்று. இங்கே அதாப் எனும் வேதனையை அவர்கள் மீது தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இறக்கினான், மாற்றி இறக்கினான். இது வரைக்கும் முடிந்து போகிற வரைக்கும் தொடர்ந்து இறக்குதலுக்கு சப்ப என்று சொல்வது. ஃபசப்ப அலைஹிம் ரப்புக சௌத்த அதாப் இன்ன ரப்பக நிச்சயமாக உங்கள் ரப்பாகிறவன் லபில் மிர்சாத் அடியார்களின் செயல்களை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறான். மிர்சாதுனா கோட்டைகளில் உயர்ந்த இடத்துல ஒரு கண்காணிப்பு கோபுரம்னு வச்சுருப்பாங்க. அங்கிருந்து ரசதுனா கண்காணிக்குதல், ரசத எதிர்பார்க்குதல், யார் என்ன செய்கிறாங்க, யார் இங்கே வருவா, எதிரி யாரும் உள்ளே வரானா என்று எதிர்பார்த்து இருக்குதல், கண்காணிக்குதல் அப்படின்னு அர்த்தம். மிர்சாதுனா கண்காணிக்கும் இடம், இஸ்முல் மகான். கண்காணிக்கும் இடத்தில் இருக்கிறான் அப்படின்னா சதா உங்களை அவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான், உங்களுடைய செயல்களை அவன் நோட்டமிட்டு கொண்டு தான் இருக்கிறான். இப்போ அம்மல் இன்சான் இந்த மனிதனாகிறவன் இதா மபுத்தலாஹு ரப்புஹு அவன் ரப்பு அவனை சோதித்தால், இபுத்தலான்னு சோதித்தான். இதாமா இபுத்தலாஹு மா ஜாயிது அவன் ரப்பு அவனை சோதிக்கும் பொழுதெல்லாம், மா இந்த இதாமா எப்பொழுதெல்லாம் சோதிப்பானோ அப்பொழுதெல்லாம் இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ரப்பு அவனை சோதிப்பானேயானால் அக்ரமஹு அவனுக்கு சங்கை கொடுத்தால், காசு பணம் கொடுத்து கண்ணியத்தை கொடுத்தா, வனஅமஹு நிறைய நியமத்துக்களை அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தால், ஃபயகூல் அவன் சொல்லுகிறான் ரப்பி அக்ரமன் என் ரப்பு தான் என்னை சங்கைப்படுத்தினான். இது மனிதர்கள் ஒரு பிரிவினர். அவளுக்கு அல்லாஹ் தஆலா காசு பணம் நியமத்து சொத்து செல்வம் மதிப்பு மரியாதை கொடுக்கும்போதெல்லாம் அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான் ஆதாமின் ஃபதலி ரப்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் அல்லாஹ் தஆலா டக்குன்னு என்ன செய்வான், இதில் ஜெயிச்சிட்ட அடுத்த பரீட்சை 2வது பரீட்சை அதை நான் எடுத்து சோதிக்குதல், கொடுத்து சோதிக்குதலில் ஜெயிச்சிட்டேன். எடுத்து சோதிக்குதல் எப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கொடுத்ததை கொஞ்சம் பிடுங்குவான். ஆஹா என் ரப்பு எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், நான் என்ன அல்லாஹ்க்கு தப்பு செஞ்சேன், நான் என்ன ஒரு தொழுகையை விட்டேனா, நான் நோன்பை விட்டேனா, சக்காத்தை விட்டேனா, ஹஜ்ஜை விட்டேனா, நான் எல்லாம் தானே செஞ்சேன், எனக்கு என் ரப்பு துரோகம் பண்ணி விட்டான், என்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லுவான். மாட்டிக்கிட்டானா? இது மனிதர்களை சில பேர் இப்படி பழக்கம். சொன்னார் சில பேர் என்ன செய்வான், சோதனையில் இருக்கிற வரைக்கும் அல்லான்னுவான், சோதனை நீங்கள் இருக்கிற கேட்டிருப்பான், கஷ்டம் வர வரைக்கும் அல்லாஹ் கூடயே இருப்பான். இப்போ இவன் செல்வம் கொடுக்குற வரைக்கும் அல்லாஹ் கூட இருந்தான், செல்வத்தை பிடுங்கணுன்னு அல்லாஹ் விட்டு ஓடிட்டான். சில பேர் சோதனை இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் கூட இருப்பான், கொஞ்சம் செல்வம் வந்தோடனே அல்லாஹ் மறந்துடுவான்.
இது சிலருடைய பழக்கம். மனிதர்கள் பலவிதமான குணமுடையவர் இருக்கிறாங்க இல்லையா. சோதனையில் அல்லாஹ் அல்லான்னு அல்ல சொல்கிறான் குர்ஆனில், நான் இரண்டுமே அல்லாஹ்வின் சோதனை. வன் அவுல்வக்கும் பில் ஹைரி வ ஷர்ரி ஃபித்னா, ஹைரிலையும் ஷர்ரிலையும் உங்களை சோதிப்போம். அதுதான் அந்த ஆயத்து என்ன? அது இல்லை, இன்னொரு ஆயத்தில், அதாவது கியாமும் குஊதும் வாலா ஜுனூபிஹிம் இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஃபது துஆஇன் அரியல். ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா நீண்ட துவா செய்கிறான் எல்லா இடத்துல. இது என்ன அர்த்தம்? இல்லை, இது அந்த கருத்து தான். இதா மஸ்ஸக்கும் லுர்ரு ஃபில் பஹரி லல்ல மன் ததுஊன இல்லா இய்யாஹு. ஒரு கடலில் நீங்கள் செல்கிற பொழுது கஷ்டம் வந்து விட்டால் அல்லாஹ் தவிர வேறு யாரையும் அழைக்கிறதில்ல. கத்தி அல்லாஹ் அழைக்கிறான். ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இல் பர், அல்லாஹ் உங்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து விட்டால் அரல்தும், அல்லாஹ் புறக்கணிச்சிடறான். அப்போ கடல்னால் சோதனை கடல், வெறும் நம்ம செல்லக்கூடிய கடல் மட்டும் அர்த்தம் இல்லை. சோதனை கடலில் மூழ்கி சோதனைக்கு மேல் சோதனை, ஊரில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வருகிற பொழுது அல்லாஹ் ஒன்று தவிர யாரும் எல்லாரும் பே காப்பாற்ற என்று அழைக்கிறான். அல்லாஹ் தஆலா கரை சேர்த்து விட்டால், சோதனையை காப்பாற்றி விட்டால் அரல்தும், அல்லாஹ்வை புறக்கணித்து விடுகிறான். ஒரு காணல் இன்சான் கஃபூரா, இந்த மனிதன் நன்றி கெட்டவன் ஆகிட்டான். அப்போ என்ன அர்த்தங்க? கஷ்டம் வருகிற பொழுது அல்லாஹ் 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 அல்லாங்கிறான். ஜி இது ஒரு ஆயத்து. இதா மஸ்ஸஹுல் அன்அம்னா அலா அல் இன்சான் அரல வ நஆ பிஜானிபிஹி. நிஅமத்துகள் கொடுக்கும்போது அல்லாஹ் புறக்கணிச்சிடுறான். கஷ்டம் வரும்போது ஃபது துஆஇன் அரியல். இன்னும் மர்ரக அல்லம் யதுஉனா இலா லுர்ரி மஸ்ஸா அப்படின்னு வரும் பாய். ஒரு சோதனை வந்த உடனே நின்றாலும் அல்லாஹ் அல்லாங்கிறான், உட்காந்தாலும் அல்லாஹ் அல்லாங்கிறான், படுத்தாலும் அல்லாஹ் அல்லாங்கிறான். அந்த சோதனை நீக்கின உடனே என்னமோ நம்மளை கூப்பிடாதவன் மாதிரி அவன் பாட்டுக்கு போகிறான், திரும்பி பார்க்காம. இதா மஸ்ஸல் இன்சானு துர்ரு, ஒரு சிரமம் வந்தோடனே தானாவலி ஜம்பிஹி, படுத்த படுக்கையில் அல்லா 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 உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பேங்கிறான். அவள் காயுதன், உட்காந்தாலும் அல்லாஹ் அல்லாங்கிறான். அவள் காயுமன், நின்றாலும் அல்லாஹ் அல்லாங்கிறான். நடந்தா போனா வந்தா ஒரே அல்லாஹ் நீதான ரப்பே. பலம்மா கஷ்டப்னா அன்னுரு, பையன் பாவம் இந்த பாடு படுறானே அப்படின்னு இறக்கப்பட்டு அந்த கஷ்டத்தை கொஞ்சம் நாம் நீக்கி வச்சோன்னு சொன்னால் அப்புறம் காலத்துக்கு பார்த்தீங்களா எல்லாம் என் திறமை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு, என் திறமையில் நான் அவற்றை சமாளித்து நான் அதை எதிர்நீச்சல் அடித்து ஊக்கத்தோடு இருந்து பேட்டி கொடுக்குறேன் எங்கள் டிவியில். அந்த அத்தனை சோதனைகளுக்கு மத்தியில் நான் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு அவன் செல்கிறான். கல்லம் எதுனா இலாதுரின் மஸ்ஸா, அவனுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தில் என்னவோ நம்மளை கூப்பிடாதவன் மாதிரி திரும்பி பார்க்காம போகிறான். ஜி அவ்வளோ பாவி, அல்லாட்டி எப்படி சொல்லணும், ரொம்ப சிரமத்தில் இருந்தேன், என்னால் நான் எதுவுமே என்ன தப்பிக்க முடியாத நிலையில் ஆகிவிட்டேன், கடைசியாக அல்லா தான் என்னை காப்பாற்றினான்னு சொன்னால் நல்லா சந்தோஷப்படுவான்ல. என்னை எல்லாமே கைவிட்டாங்க, கடைசியாக கடவுளே என்னை கைவிட்டாருங்க. அப்புறம் என்னுடைய முயற்சியால் நான் மேலே வந்தேன் அப்படி சொல்கிறான்னு சொல்லுவேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வறுத்து கூலி தரும் திருக்குறள். கடவுளே கைவிட்டாலும் சரி உன்னைய, உன் முயற்சின்னு தான் நீ மேலே வந்துடலாம் அப்படின்னு. இது குஃபருடைய வார்த்தை. அல்லாஹ் கைவிட்டுற பின்னாடி உன் முயற்சி எப்படி வரும்? வலா என்ஃபவுதல் ஜத்தி மின்கல் ஜத் வந்துங்களா, வலா என்ஃபவுதல் ஜத், முயற்சியுடையவனுக்கு பலனளிக்காது, உன்னிடம் இருந்தும் அவனுடைய எந்த முயற்சியும் பலனளிக்காது. அதாவது நீ அவனை கைவிட்டா, அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா, லா மானிய லிமா தைத்த வலா முஅத்திய லிமா மனஅத, நீ கொடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுக்க நினைத்தது யாராலும் கொடுக்கவும் முடியாது. லா மானிய லிமா தைத்த வலா முஅத்திய லிமா மனஅத அந்தவை. அப்போ அது குஃபருடைய வார்த்தை, அது திருக்குறளில் வந்திருக்கு. அது இறைவனுடைய மறுக்கக்கூடிய வார்த்தை. அந்த மாதிரி நிறைய குஃபருடைய வார்த்தை வருது. எதில்? அதில் அந்த இஸ்லாத்துக்கு புறம்பான வார்த்தைகள் நிறையா வருது. அதில் அது தனியாக ஒரு பயானை சொல்கிறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். மொத்த திருக்குறள் எடுத்து தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வறுத்து கூலி தரும் அப்படிங்கிறான். அப்படி கிடையாது, இது என்னதான் முயற்சி செஞ்சாலும் நடக்காது. அப்போ சிலருடைய பழக்கம் என்னங்க, கஷ்டம் வரும்போது அல்லா அல்லா அல்லாங்கிறான், செல்வம் வந்தோடனே அல்லாஹ் மறந்துடுறான். இவன் யாருங்க, செல்வம் வரும்போது அல்லா தான் கொடுத்தான், அல்லா என் ரப்பு எனக்கு கொடுத்துட்டான், நான் செஞ்சதுக்கு எல்லாம் தான் நற்கூலி கொடுத்துட்டான். கஷ்டம் வந்தோடனே என் கை விட்டான் ரப்பு, என்னைய அம்போன்னு விட்டான், என்னைய நான் செஞ்செல்லாம் மறந்துட்டான் அல்லா என்னைய அப்படின்னு.
அல்லாஹ் குறை சொல்கிறான். இது இப்படி ஒரு சில பேர், அப்படி சில பேர். ஒரு சில பேர் இருக்கானுவான், என்ன தெரியுமா, அவன் நியாமத்து வந்தால் என்னதுன்னுவான், கஷ்டம் வந்தால் அல்லா கை ரெண்டுமே. நியாமத்து வந்தால் நல்லா மறந்துடுவான், கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுல மறந்துடுவான். அவன் யார் ஆயிடுங்க ஃபது யஊசுன் கனூத்துன்னு வந்துச்சேன். இதா மஸ்ஸஹு ஷர்ரு யஊசுன் கனூத். நன்மை வந்தால் பெருமை அடிப்பான், அவனுக்கு தீமை வந்தால் யஸ்அமுல் இன்சான் மின் துஆஇல் கைரி இன் மஸ்ஸஹு. அதுக்கு முன்னாடி இல்லைப்பா, இப்போ முதல் எடுத்தேப்பா, முதல் எடுத்து கொடுத்து அந்த ஆயிட்டான். இதுக்கு முதல்ல கொடுத்தே ஃபஸ்ட்டு யஊசுன் கனூத்துன்னு அப்படி அமைஞ்சு. அதாவது நன்மை வந்தால் அப்பவும் அல்லாஹ் மறந்துடுறான். இதா மஸ்ஸஹுல் கைரு அல்லாஹ் மறந்துடுறான். கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மறந்துடுறான். ரெண்டு நிலைமையிலுமே முதல் எடுத்தால இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ இதா மஸ்ஸஹுல் ஷர்ரு ஜஸூ. அது இல்லை, முதல் எடுத்த ஆயத்து. மின் துஆஇல் கைரி இன் மஸ்ஸஹு ஷர்ரு ஃபயஊசுன் கனூத். இதா அதக்னா ரஹ்மத்தம் மின்னா மின் பஅதி லர்ரா மஸ்ஸத்து லயகூலுன்ன ஹாதா லீ. நன்மை ரஹ்மத்து வந்துச்சுன்னா இது என்னுடைய திறமை, என் திறமையால் பெற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறான். கஷ்டம் வந்துச்சுன்னா அல்லாஹ் என்னை கைவிட்டான், அப்பவும் அல்லாஹ் மறந்துடுறான். இப்போ கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் மறந்துடுறான், நன்மை வந்தாலும். நன்மை வந்துச்சுன்னா என் திறமையால் ஊத்தீத்து பி இல்மின் இந்தி, என் அறிவால் கொடுக்கப்பட்டேன். ஹாதா லீ, எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம், எனக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறான். நன்மை வந்தால். தீமை வந்தால் என்ன சொல்கிறான், மஸ்தூஃபை ஊசுன் கனூத். கஷ்டம் வந்தால் அல்லாஹ் கைவிட்டான், அல்லாஹ் என் மேலே அர்த்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்பவும் அல்லாஹ் தஆலா குறை சொல்கிறான். இது சிலருடைய புத்தி. மூணாவது புத்தியாச்சா. நாலாவது ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அது என்ன, ரஹ்மத்து வந்தாலும் அல்லாஹ் தான் புகழ்வாங்க, கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தான் புகழ்வாங்க. இது அல்லதீன யذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் யஹ்மதுனல்லாஹ ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ராஇ. ரஹ்மத்து வந்தாலும் அல்லாஹ் புகழ்வாங்க, அல்லாஹ் கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் புகழ்வார்கள். ரெண்டும் மாற்றி மாற்றி வாழ்க்கையில் வரும். இரண்டிலேயும் அல்லாஹ் தஆலாவை மறக்க மாட்டார்கள், புகழ்வார்கள். ஹதீஸில் வருது, அல்லதீன யஹ்மதுனல்லாஹ சொர்க்கத்தில் அவ்வலுமா இது ஆயிரம் சொர்க்கத்தில் முதல் அழைக்கப்படக்கூடிய யார் என்றால் அல்லதீன யஹ்மதுனல்லாஹ ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ராஇ. ரஹ்மத் நன்மை கிடைத்தாலும் தீமை கிடைத்தாலும் அல்லாஹ் தஆலாவை புகழக்கூடியவர்கள். அவ்வலுமா இது ஆயிரம் ஜன்னத்தி அல்லதீன யஹ்மதுனல்லாஹ ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா. முஸ்ததரக் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் ரிவாயத், முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ். இது யஹ்மதுனல்லாஹ ஃபிஸ் ஸர்ரா. இது நாலாவது கூட்டம். மொத்தம் 4 கூட்டம் வளைஞ்சிங்களா இல்லையா. ரஹமத் கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை அழைக்கணும், அல்லாஹ் தஆலாவை அழைக்கணும். ரஹமத் வந்தாலும் அல்லாஹ் புகழணும். ரெண்டு நிலையுமே அல்லாஹ் புகழக்கூடியவர். அல்லாஹ் அதில் நம்ம சேர்த்தார்கள் புரிவானாங்க. 2 நிலைகளும் மாற்றி மாற்றி மனுஷனுக்கு வரும், ரெண்டுலேயும் அல்லாஹ் புகழணும். அப்போ மொத்தம் 4 நிலைமை குர்ஆன் ஹதீஸ் இப்படி விளங்கிச்சா. சரி வாங்க. அம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூல் ரப்பி அக்ரமன். என் ரப்பு என்னை கண்ணியப்படுத்தியதாக கூறுகிறான். அம்மா இதாமா இப்தலாஹு, அல்லாஹ் தஆலா அவனை சோதிப்பானேயானால், ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவன் ரிஸ்கை அல்லாஹ் குறைத்து விடுவானேயானால், ஃபயகூல் சொல்கிறான் ரப்பி அஹானனி, என் ரப்பு என்னை கைவிட்டு விட்டான், என்னை மோசடி செய்து விட்டான், இஹானத் கேவலப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறான், இழிவுபடுத்தி விட்டான் என்று கூறுகிறான். கல்லா, விஷயம் அவ்வாறு, அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் அல்லாஹ் கிடையாது. நீ செஞ்ச தப்பு தான், நீ 4 தப்பு செஞ்ச, அதனால உன்னோட கண்ணியத்தையும் மரியாதையும் எல்லாம் போக்கிட்டான், உன் காசு பணத்தையும் பிடிக்கிட்டான். என்ன 4 தப்பு? கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் யதீம்களை கண்ணியப்படுத்துவதில்லை, இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஆதரிக்கிறதில்லை. வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கும்படி யாரையும் தூண்டுவதில்லை. வதகுலூன துராச அக்லல் லம்மன், அனந்தர சொத்துக்களை முறைப்படி பிரித்து கொடுக்காம காப்பாற்றுனது தான் பெரிய முன்னோர்கள் வந்த அனந்தர சொத்துக்கள் இருக்கும்ல, வாரிசு உரிமை சொத்துக்கள், அதை நீயே திங்கணும்னு ஆசைப்படுற. வதகுலூன துராச, இன்னும் சாப்பிடுகின்றீர்கள் துராஸ் அனந்தர சொத்துக்களை, விட்டு சென்ற சொத்துக்களை. அக்கலில் லம்மன், ஒன்று சேர்த்து மற்றவர்களுக்கு சொத்துக்களையும் சேர்த்து சாப்பிட்றது. லம்மன்னா ஜம்மான்னு அர்த்தம், கசீர் ஜம்மான் சேர்த்து சாப்பிட்றது. ஒரு துஹிப்பூனல் மால், 4வதுன்னா பொருளை ஆசைப்படுகிறீர்கள், துனியாவை.
அல்லாஹ் ஆசைப்படாமல், ரசூல் ஆசைப்படாமல், ஆகிரத் ஆசைப்படாமல் துனியாவை ஆசைப்படுகிறீர்கள். ஹுப்பன் ஜம்மா, ஹுப்பன் கசீரன், அதிகமான நேசமாக. அப்போ காசை கொடுத்து உன்னை வாழ வச்சது நான் எதுக்காண்டி கொடுத்தேன்? இதை வைத்து என் பக்கம் நீ வருவதற்காக. நீ காசை நேசிக்கிற, நீ நேசிக்க மாட்டேங்கிறேன்னா லூஸா நீ. அதனால தான் இருக்கிறத பிடிங்கிட்டேங்கிறான். ஒரு கணவர் அவர் மனைவி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார், மனைவியும் கணவன் மேலே பிரியமாக இருக்காங்க. மனைவி சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு அழகான ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு, அல்லது பிள்ளைக்கு ஏதோ ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தாரு பிரியப்பட்டது. இதுக்காக வேண்டி இதுக்காக மேலும் என் மேலே பிரியமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவர். ஆனால் வீடு வாங்கி கொடுத்தோன்னா புருஷனே கை விட்டாவு. எப்போ பார்த்தாலும் வீட்டை அலங்கரிக்கிறது, அந்த வீட்டுக்கு தோரணம் கட்டுறது, புருஷன் கூட கொஞ்சம் இருங்களா வைத்து வச்சு கிளப்பிட்டு இருக்காதிங்க. இப்போ வீட்டை அலங்காரம் பண்ணிட்டுருக்கேன்ல. அவள் கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்குறது இல்லை. அவர் கூப்பிட்டா அவர்கிட்ட பேசுறதில்லை, அவருக்கு பக்கத்தில் வர்றதில்லை. இந்தியே நேரத்தை செலவு பண்ணிட்டுருக்கான். கார் வாங்கி கொடுத்தாரு, காரை அலங்காரம் பண்ணி காரை கழுவுறது, கிட்டே வர மாட்டார். கூப்பிட்டா கிட்ட திரும்பி பார்க்குறதுல ஒரு பேச்சு பேசுறதில்லை. முந்தைய விட பேச்செல்லாம் குறைஞ்சி போச்சு. திரும்பி கூட பார்க்குறதில்ல. என்ன செய்வார்? அந்த காரை கொண்டு போய் குளியில் தள்ளிடுவார். போடி, உனக்கு இதுக்காக வாங்கி தந்தேன் உனக்கு காரு, நீ என்னை விட முன்பை விட என் மேலே அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காண்டி வாங்கி கொடுத்தேன். நினச்சிக்கலாம். கணவர் பிரியமாக இருக்கிறாரு, ஆஃபீஸுக்கு போயிட்டா சாயந்தரம் வரைக்கும் மனைவி வீட்டு தனியாக இருப்பாங்க. அந்த நேரத்துலேயும் மனைவி வீட்டு பிரிஞ்சிருக்க முடியலையே. கொஞ்சம் அப்போ ஃபோன் இருந்தால் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 4 தடவை பேசிக்கலாமே இருக்கான்னு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. இதுக்காண்டி காலையில் 8 மணிக்கு சாயந்தரம் 8 மணிக்கு வெளியில் இருக்கிறேன், அப்போ 4 தடவை பேசிக்கலாமேன்னு அந்த ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு ராவாப்பெல்லாம் நோண்டிகிட்டு இருக்கு. அவங்க ஆஃபீஸ் வந்த பிறகு திரும்பியே பார்க்குறதில்ல. தோசை மாவு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஊற்றிக்கிங்க அப்படின்ட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கு ஃபோனை வாங்கி குழியில் போட்டுருவார், தூக்கி எரிஞ்சிருவார், உடச்சிருச்சிருவார். எதுக்காண்டி? எதுக்காக வாங்கி கொடுத்தேன்? முன்பை விட என் அன்பு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. நீ இருக்கிறதும் போச்சுன்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி இந்த காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்தது என் மேல் அதிகமாக ஆசை கொள்ளுங்கள் என்பதற்காக. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ் தாலாவின் பக்கமே சிந்தனை இல்லாமல் இருந்தான்னா அல்லாஹ் தாலா கோபம் வருமா? ராதா அதனால தான் பிடிங்கிட்டேங்கிறான். குல்லுனல் துஹிப்புனல் மால ஹுப்பன் ஜம்மா. கல்லா, விஷயம் அவ்வாறல்ல, நீ நினைப்பது போன்றல்ல. இதா துக்கத்தில் அறதோ தக்கன் தக்கா, இந்த பூமி பொடி பொடியாக ஆக்கப்படுகிற நேரத்திலே, தக்கன தூள் தூளாகிறது, தூள் தூளாக இந்த பூமி தகர்க்கப்பட்டு விடுகிற பொழுது, வஜா ரப்பு கவல் மலக்கு சஃபன் சஃபா, உன் ரப்பு இங்கே வருவான், மஹ்ஷரிலே எல்லாருமே காட்சி அளிப்பான், உன் ரப்பும் முன்னாடி வருவான் விசாரணைக்காக வேண்டி. வல் மலக்குகள் வருவார்கள், சஃபன் சஃபன், அணி அணியாக மலக்குகள் வருவார்களே அந்த நேரத்திலே. வஜி அயோமைதின் பி ஜஹன்னம், அந்த நேரத்தில் நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். ஜி அயோமை, ஜி என கொண்டு வரப்படும். இந்த மஹ்ஷருடைய நாளில் ஜஹன்னம், நரகத்தை சங்கிலியால் கட்டி மலக்கள் இழுத்துட்டு வருவாங்களாம் முன்னாடி. எங்கே? மஹ்ஷருக்கு இழுத்துட்டு வந்து நிற்பாங்க. நரகம் எவ்வளோ பெருசு, அதை மலக்கள் இழுத்து கொண்டு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. யோமை இது அந்த நாளிலே அது கண்ணில் பார்ப்பான். இத்ததக்கருள் இன்சான், மனிதன் அப்பொழுதுதான் சிந்தித்து பார்ப்பான். வ அன்னாலஹு திக்ரா, இங்கே அவனுக்கு சிந்திப்பது எந்த பலன் தரப்போகிறது? அங்கே போய் சிந்திச்சு பார்க்குறான், சே நம்ம இந்த மாதிரி ரபியுடைய பேச்சை கேட்கலையே, தொழுகலையே, நேரத்தை வேஸ்ட்டு பண்ணோமே அப்படின்னு சொல்லி அங்கே போய் நினைவு கூறுவான். அப்படி நினைவு கூறுவது அங்கேயே அவனுக்கு எவ்வாறு பயன் தரும்? வ அன்னாலஹு, அவனுக்கு கைஃபலஹு, எப்படி உபயோகப்படும் அவனுக்கு அங்கே? கைஃப என்ஃபலஹுன்னு அர்த்தம். திக்ரா, இந்த உபதேசங்கள்லாம் அங்கே சென்று அவன் படிப்பினை பெற்றானேயானால் அது அவனுக்கு எந்த அளவுக்கு பலன் தரும்? எந்த அளவுக்கும் பலன் தராது. யகூலு, அவன் சொல்லுவான், யாலைத்தனி, ஓ எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இப்படி நான் ஆகியிருக்க வேண்டுமே, கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக ஏதேனும் முற்படுத்தியவனாக ஆகியிருக்க வேண்டுமே நற்காரியங்களை என்று அங்கே சென்று சொல்லுவான். ஃபயோம இது அந்த நாளிலே லா யு அஸ்ஸிபு அதாபஹு அஹத், அல்லாஹு தாலா அதாபு செய்வதை போன்று தண்டிப்பதை போன்று வேறு யாரும் தண்டிக்க முடியாது. வலா யூசிகு வசாகஹு அஹத், அவன் பிடிப்பதை போன்று யாரும் பிடிக்குதல் முடியாது. வசாகனா பிடிக்குதல், கட்டுதல்னு அர்த்தம். அவன் பிடிப்பது போன்று, அவன் பிடியை போன்று யாரும் பிடிக்க முடியாது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அதே நேரத்தில் நல்லடியார்களை பார்த்து, துனியாவெல்லாம் நல்ல அமல் செய்த நல்லடியார்களை பார்த்து சொல்லப்படும், அமைதி அடைந்த அல்லாஹ் திக்ரை கொண்டு மன அமைதி அடைந்த உள்ளங்களே, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி, உங்கள் ரப்பின் பக்கம் திரும்பி செல்லுங்கள். ராலியத்தன் மரலியத்தன், நீங்கள் ரப்பை பொருந்தி கொண்ட நிலையில் ரப்பு உங்களை பொருந்தி கொண்ட நிலையில். ராலியத்தன்னா நீங்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு, மரலியத்தனா அல்லாஹ்வால் நீங்கள் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில். ஃபதுகுலி, நீங்கள் நுழையுங்கள், ஃபீ இபாதி, என் அடியார்களோடு.
நல்லடியால் ஏற்கனவே நல்ல அமல் செய்த நபிமார்கள், அன்பியாக்கள், சித்திகங்கள், சுஹதாக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஒதுகுலி ஜன்னதி, என் சோனத்தில் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு அங்கே சொல்லி காட்டப்படும். யாருக்கு பை? இறை நேசர்களுக்கு, அவுலியாக்களுக்கு சொல்லி காட்டப்படும். அல்லாஹ் நம்மையும் அந்த அவுலியாக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா சேர்த்துவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வ அன்த ஹில்லுன் பிஹாதல் பலத், நீங்களோ இந்த ஊரில் தங்கி இருக்கும் நிலையில். ஹில் என்றால் ஹல்ல யஹில்லுன்னு, தங்கினான், இறங்கினான் அர்த்தம். இந்த ஊரில் நீங்கள் தங்கியிருக்கும் நிலையில் இந்த ஊருக்குரிய சிறப்பு மிக உயர்ந்ததாகிவிட்டது, மக்காவுடைய சிறப்பு. அதன் மீது நான் சத்தியம் செய்கிறேன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், வாந்த ஹில்லுன் லக்கல் கிதால், உங்களுக்கு இந்த பூமியிலே மற்றவர்களுக்கெல்லாம் ஹராம் சண்டையிடுவது, உங்களுக்கு இந்த பூமியிலே சண்டையிடுதல் ஹலாலாக இருக்கும் நிலையில் அப்படின்னு அர்த்தம். இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. சுசலாசம் ஃபத்தஹ் மக்கால அதில் அனுமதி கொடுத்தான். அதனால் வாந்த ஹில்லும் பிஹாதல் பலத், இந்த ஊரிலே தாங்கள் தங்கியிருக்கும் நிலையில் இந்த ஊரின் மேல் சத்தியம் செய்கிறேன். வாலிதின் வமா வலத, வாலிதுனா தந்தை, வலதுனா அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை. தந்தையின் மீதும் அவர்களின் சந்ததியினர் மீது, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீதும். அப்படின்னா யார்? ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளும் என்று அர்த்தம் வைக்கிறாங்க. சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்துகளும், அம்மா வலதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல நுபுவத்துடைய பிள்ளைகள், அதாவது நபியுடைய சஹாபாக்கள், உம்மத்துகள் அத்தனை பேரும் அவர்கள் மேல் சத்தியமாக. லகது ஹலக்னல் இன்சான், நிச்சயமாக இந்த மனிதனை நான் படைத்திருக்கிறேன். ஃபீ கபத், கபது என்று சொன்னால் சிரமம், கஷ்டம், மஷக்கத்துன்னு என்ற அர்த்தம். என்ன, மனிதனை பலவித கஷ்டங்கள், பலவித அற்புதமான சிரமங்களுக்கு மேல், ஒவ்வொன்றும் ஒரு சிரமத்துக்கு மேல் சிரமமாக மனுஷனை ஒவ்வொரு கலக்கனாகும் அத்துவாரா. வைத்துக்கொள், அம்மா வைத்துக்கொள் இருக்கிறது சிரமம். புள்ள உண்டாகி களைஞ்சி போயிரு எத்தனையோ பேருக்கு, புள்ள நிற்க மாட்டேங்குது, உண்டாகி அப்புறம் அங்கிருந்த சிரமத்துக்கு மேலே அம்மா சிரமப்பட்டு அம்மா பெருத்தெடுக்கிறாங்க. புள்ள வெளியே வர்றது எவ்வளோ சிரமம், குழந்தை வளர்க்குறது எவ்வளோ சிரமம். இப்படி ஒவ்வொரு கட்டமாக பல சிரமங்களுக்கு மத்தியில் உங்களை நான் வளர்த்தெடுக்கிறேன், நாம் மனிதனை படைத்தோம். இது ஒரு அர்த்தம் ஃபி கபதுக்கு. இன்னொரு அர்த்தம் கபதுன்னு சொன்னால் இன்தசப, நேராகன்னு அர்த்தம் வைக்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. மனிதனை நாம் நேராக படைத்தோம், நிலை நிற்பவனாக. மற்ற எல்லா மிருகங்களும் படுத்து தான் இருக்கும். ஆடு மாடு எல்லாமே என்ன பை, தலை குனிஞ்ச நிலையில் தான் இருக்கும், தலை நிமிந்து எதுவுமே இல்லை. எல்லாமே 4 காலம் நடக்கும் பை, அல்லது 8 காலம் நடக்கும். பாம்பு மாதிரி ஊறிட்டு போகும், தேல் மாதிரி நிற்கும். 2 காலால் நிமிந்து அப்படி தலை நிமிந்து நிற்கிறது எது மட்டும்தான்? மனுஷன் மட்டும்தான் இப்படி மற்றெல்லாம் கீழே குனிஞ்சு இப்படி தான் சாப்பிடுது, இப்படி தான் சாப்பிடுது, காலால் தான் நடந்து போகுது. அப்போ கபதுனா நேராக நிற்பவனாக இந்த மனிதனை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சில மிருகங்களை எந்திரிச்சு நிற்கும், ஆனால் தொடர்ந்து நிற்காது. இப்போ குரங்கு கூட எந்திரிச்சு நிற்கும், ஆனால் 4 காலம் நடந்தான் போகும். பூமி பார்த்தா நடந்து போகும், 4 காலையில் நடந்து. எனவே அயஹ்சபு, இது ஒரு அர்த்தம்னு வைக்கிறாங்க சிலர். ஃபி கபத் என்று சொன்னால் சிரமங்களிலே படைத்தோம். என்ன, துனியா ஒரு சிரமம், அடுத்து கபர், அடுத்து ஹஷர், சொர்க்கம் போகிற வரைக்கும் கஷ்டம் தானே, அது சொல்கிறாங்க. அயஹ்சபு, இந்த மனிதன் எண்ணிக்கொண்டானா, அல்லை யக்திர அலைஹி அஹதுன், இவன் மேல் யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டானா. நம்ம வாழ்வது நம்ம இஷ்டம், நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, நம்மளை பிடிக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டானா, எந்த நிலையிலும் எந்த நொடியிலும் அல்லாஹ் அவனை பிடிக்கலாம். உட்காந்த நொடியில் ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்தான்னா அவ்வளோதான், நரம்பு வேலை செய்யாது, கண் வேலை செய்யாது, கை வேலை செய்யாது. அவனை யாரும் பிடிக்க முடியாது என்று இந்த மனிதன் எண்ணிக்கொண்டானா, நீ பாவம் செய்கிற அந்த நொடியில் கூட அல்லாஹ் உன்னை பிடிக்க முடியும். அவன் மேல் யாரும் சக்தி பெற்றிருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டானா. யகூலு, இவன் சொல்லுகிறான், அஹலக்து மாலன் லுபதன் கசீரன், எவ்வளோ காசு நான் செலவழித்தேன். அதாவது இவன் அல்லாஹ்வுக்கு தர்மம் செஞ்சு, இவன் அல்லாஹ்வுக்கு எஹ்சான் செஞ்ச மாதிரி. வரும்போது வெறுங்கையாக வந்தான், இவனு தான் காசு பணம் கொடுத்தது. இவன் எதுவெல்லாம் துனியாவில் ஒருத்தான் 5000 கோடி தர்மம் செஞ்சாலும் வரும்போது வெறுங்கையாக தான் வந்தான். அவன் 10,000 கோடி அல்ல தான் அவனுக்கு கொடுத்தான். அதில் 5000 கோடி கொடுத்துவிட்டு மிச்சம் 5000 கோடி வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கொடுத்துருக்கிறேன் என்று பேசிக்கொள்கிறான். யகூல் அஹலக்து, நான் செலவு செய்தேன், மாலன் லுபதன், நிறைய காசுகள் செலவு செஞ்சேன். இப்போ தன் திறமையை பேசிக்கிறான், நான் சம்பாரித்தேன், நான் வச்சுருந்தேன், நான் செலவு செஞ்சேன். அயஹ்சபு,
அவன் எண்ணிக்கொண்டானா அல்லம் யரஹு அஹது, அவனை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொண்டானா. பை அல்லை யக்திரில் வந்து இனிமேல் அவனை அடுத்த நொடி அவனை யாரும் பிடிக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டானா. அல்லம் யரஹு கர்த்தன் இதுவரை அவனை யாரும் பார்க்கல, அவன் சொல்கிற பொய்யெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிட்டானா. லம் யரஹ வந்து மாலி, லை யக்திர வந்து முஸ்தக்பில். அலஞ்ச பை அல்லம் யரஹு அஹது, அவன் சொன்னதெல்லாம் யாரும் பார்க்கலன்னு நினச்சானா. அலம் நஜஅல் லஹு ஐனைன், இன்னும் அவனுக்கு நாம் 2 கண்களை கொடுக்கவில்லையா. வலிசானவும் ஷஃபத்தைன், இது இல்லாமல் சம்பாரிச்சானா. காசு பணம் இவ்வளோ செலவு பண்ணேன், நான் தன்னுடைய பெருமையை பேசிக்கிறேன், நான் மஸ்ஜிது கட்டினேன், வீடு கட்டினேன், அதை கட்டினேன், இதை கட்டினேன், நான் கண்ணு 2 கொடுக்காம காது கொடுக்காம இவன் வந்து கட்டிட்டானோ. அலம் நஜஅல் லஹு ஐனைன், இவனுக்கு 2 கண்களை நாம் ஆக்கவில்லையா. வலிசானவும் ஷஃபத்தைன், ஒரு நாவையும் 2 உதடுகளையும் கொடுக்கவில்லையா. வ ஹதைனாஹுன் நஜ்தைன், 2 பாதைகளை அவனுக்கு நாம் காட்டவில்லையா. எது உண்மை, எது பொய், எது ஹக்கு, எது பாத்தில், ஹைர் எது, ஷர்ரு எது என்று நாம் அவனுக்கு மூளையில் போட்டு ஹிதாய செய்யவில்லையா. நஜ்துனா பாதைன்னு அர்த்தம், தரீக். ஃபலா இக்தஹமல் அகபத, ஃபலக்தஹமல் அகபா, அவன் அகபாவை இன்னும் கடக்கவில்லை. அகபான்னு சொன்னால் மலைகளுக்கு மத்தியில் ஒன்று குறுகிய கணவாய் பகுதி, அதுக்குள்ளே பூந்தான் வரணும். கைபர் போரன் கணவாய்ங்கிறாங்களே, இந்தியாவுக்கு சுற்றி இந்தியாவுக்குள்ளே வெளியிருந்தாட்டு வரணும். அந்த கைபர் போரன் கணவாய் மலை இடைப்பட்ட குறுகிய பாதை, அதை கடந்து இந்தியாவுக்கு வரணும். 2 கைபர்னு ஒன்று இருக்குது, போரன் ஒன்று இருக்குது, இது 2ஐயும் கடந்தான் வரணும். அந்த மாதிரி மலைகளுக்கு மத்தியில் ஒன்று மிக சங்கடமாக இறுகிய குறுகிய பாதைகளுக்கு கணவாய்னு சொல்வது அகபா. இன்னும் அவன் அகபாவை கடக்கவில்லை. இக்தஹம அப்படின்னா கடந்தான், தஜாவஸ ஒரு கடுமையான காரியத்தில் நுழைவது, அத்துஹூலு ஃபி அம்ரின் ஷதீத். அப்படின்னு அர்த்தம்னா அல்லாஹ் தஆலா சில மனிதனுக்கு சில சோதனைகளை வச்சுருக்கிறான். அந்த கணவாயை கடந்து வந்தால் அப்புறம் விசாலமான பூமி இருக்கும். சிரமமான இடத்தை கடந்து குகைக்குள்ளே பூந்து வந்தோன்னா அப்புறம் விசாலமான பாதை இருக்க மாதிரி இந்த சிரமங்களை கடந்து வந்தால் அப்புறம் விசாலமான சொர்க்கம் உனக்காக காத்திருக்கு. பெருமாள் சொன்னாங்க, சோனம் ஆகிறது சிரமங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி. இப்போ அதை கடந்து வந்தால் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். அப்போ அந்த 4 கணவாயில் சில கணவாயில் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் நீ செஞ்சால் தான் அல்லாஹ் பக்கம் நெருங்க முடியும். இன்னும் அவன் கணவாயை கடக்கவில்லை. ஒமா அதுலாக்கமல் அகபா, அந்த சிரமமான காரியங்கள் என்னவென்று, கஷ்டமான கணவாய் என்னவென்று தெரியுமா. இதெல்லாம் செஞ்சால் தான் கணவாயை கடந்து எல்லாட்ட நீ வர முடியும். அது என்னவென்று தெரியுமா. ஃபக்கு ரக்கபத்தின், அடிமைகளை உரிமை விடுவது. அம்மா காசு கொடுத்து லட்சக்கணக்கான ரூபா வாங்கி உரிமை விட்டுருந்தேன் அவங்களுக்கு, ஆனால் 1 பைசா அவங்களுக்கு லாபம் கிடையாது, ஆனால் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இது அது அந்த மனிதர்களை புது வாழ்வு கொடுத்த மாதிரி ஆயிரும். அவர் அடிமைகளாக இருந்து எந்தவே சுதந்திரமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த உடனே அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற மாதிரி, ஒரு அடிமை உரிமை விடுறது புதுசாக ஒரு மனுஷனை பெற்றெடுக்கிற மாதிரி துனியாவில். அப்போது அவர்கள் ஃபக்கு ரக்கபத்தின், ஒரு அடிமையை உரிமை விடுவது. ஃபக்குன்னா தஹலீஸ், உரிமை விட்டு வெளியாக்குதல், அடிமை தலையிலிருந்து வெளியாக்குதல். அவு இத்ஆமுன், அல்லது உணவளிக்குதல் ஏழைகளுக்கு. ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின், மிகுந்த பசி மிகுந்த ஒரு நாளிலே, ரொம்ப பசியோடு இருக்கான்னு தெரிஞ்சு அத்தகைய நாளில் அவனுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறது. யார் கொடுக்குறது. யதீமன் தா மக்ரபத்தின், முதல்ல உன் நெருங்கிய சொந்தத்தில் உண்டான யதீம்களுக்கு கொடு. தந்தை இழந்த பிள்ளை, தா மக்ரபத்தினா சொந்த நெருங்கிய உறவுகளை உடைய. குர்பன் நெருக்கம், உறவுகளை உடைய யதீம்களுக்கு முதல்ல கொடு. என்ன பை, அப்போ உறவு அல்லாதவங்க கொடுக்கலாம். ஆனால் உறவினர்களில் யார் கஷ்டப்படுறாங்க, யதீமாக இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, தேடி பிடிச்சி முதல்ல கொடு. அல்லது மிஸ்கீனன், அல்லது ஏழைகளுக்கு கொடு. உறவு அல்லாட்டியும் பரவாயில்ல. அடுத்தது தா மத்திரபத்தின், மண்ணிலே சேர்ந்து விட்ட ஏழைகள். அப்படின்னா இருக்கக்கூட இடம் இல்லை, ஒரு வீடு இல்லை, தெருவோரங்களில் மண்களில் வசிக்கிறாங்க, உணவின்றி கஷ்டப்படுறாங்க. அது மண்ணிலே சேர்ந்து சொன்னால் மிகுந்த கேவலப்பட்டு வாழ்வது. உணவின்றி அடுத்தவங்களை கையேந்தும் மனசின்றி வாழ்கிறாங்களே, அந்த மாதிரி அவர்களை தேடி சென்று கொடு. சும்மா காண மினல்லதீன ஆமனும், பின்பு அவர்கள் ஈமான் கொண்ட மக்களிலிருந்தும் அவர்கள் ஆகிவிடுவார்களே அவர்கள். அப்படின்னா இந்த கணவாயை கடந்தால் தான் நீ உன் ஈமான் அல்லாட்ட மக்பூல் ஆகுது. உன்னை சுற்றி ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு அவங்கள கவனிக்காமல் இருந்தால் அது எப்படி நீ உண்மை மூமின்னு சொல்ல முடியும். ஒரு மூமின் உண்மை மூமின் ஆக முடியாது, தனக்கு விரும்புவதை தன் சகோதர முஸ்லீமுக்கு விரும்பும் வரைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சும்ம கான மினல்லதீன ஆமனு, பின்பு அவர்கள் ஈமான் கொண்ட மக்களிலிருந்தும் அவர்கள் ஆவார்கள். தம்பி ஈமான் முந்தியே வந்துருச்சு, ஆனால் இவற்றெல்லாம் செஞ்சால் தான் ஈமான் காமில் ஆகுதுன்னு அர்த்தம். சும்ம கான மினல்லதீன ஆமனு வதவாஸௌ பிஸ்ஸப்ர், இன்னும் அவர்கள் சபரை பற்றி பொறுமையை பற்றி ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள். எல்லாருக்கும் கஷ்டம் வரதான் செய்யும், உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும். இப்போ ஒருவருக்கொருவர் சென்று ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டும். வதவாஸௌ பில் மர்ஹமா, இன்னும் கருணையை பற்றி ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நீ இறக்கம் காட்டுப்பா, அவர் மேல் இறக்கம் காட்டுப்பா, அவர் மேல் இறக்கம் காட்டுப்பா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணையை பற்றி பேசிக்கொள்ள வேண்டும். உலாய்க்க அஸ்ஹாபுல் மைமனா, இவர்கள் தான் வலதுசாரிகளாக இருப்பார்கள், சோனம் செல்லக்கூடியவர்கள். வல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா, யார் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்களோ, ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, நிச்சயமாக அவர்கள் இடதுசாரிகளாக இருக்கும், இடதுபுறத்தாராக இருக்கும். அலைஹிம் நாரும் முசதத்துன், அவர்கள் மீது எல்லா பக்கமும் திசைகளும் மூடப்பட்ட நெருப்பு அவர்கள் மீது இருக்கிறது. நெருப்பு நரகத்தில் போட்டு மூடிடுவாங்க, எந்த பக்கமும் சீல் வச்சுருவாங்க, எந்த பக்கம் தப்பித்து போக முடியாது. அது போன்ற நரகிலே சீல் வைக்கப்படுவார்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வதுஹாஹா, இன்னும் அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. லௌஹான்னு அர்த்தம் இது இல்லை. வல் கமர், சந்திரன் மேல் சத்தியமாக, இதா தலாஹா, இதா தலல் கமரு அஷம்ச, அந்த சந்திரன் சூரியனை பின்பற்றி வருகிற பொழுது. இப்போ சூரியன் மறைகிற பொழுது பின்னாடி எது வருது? சந்திரன் வருது, பின்பற்றி வருகிற பொழுது, அல்லது வெளிச்சத்தில் அதை பின்பற்றிய பொழுது. இப்போ சூரிய வெளிச்சத்தை தான் வாங்கி சந்திரன் நமக்கு கொடுக்குது, வெளிச்சத்தில் அதை தொடர்ந்து தான் வரும். அதனால் வல் கமர் இதா தலாஹா. வன்னஹார், பகல் மேல் சத்தியமாக, இதா ஜல்லாஹா, இதா ஜல்ல ஷம்சுன் நஹார, சூரியனாகிறது அந்த பகலை வெளிப்படுத்திய பொழுது. வல்லையில், இரவு மேல் சத்தியமாக, இதா யகுஷாஹா, அந்த இரவாகிறது அந்த சூரியனை மூடிவிட்ட பொழுது, இருளால் மறைத்து கொண்ட பொழுது. வஸ்ஸமாயி, வானத்தின் மேல் சத்தியமாக, ஒமா பனாஹா ஒமன் பனாஹா, இந்த வானத்தை படைத்தானே அவன் மேல் சத்தியமாக, இஸ்ரருடைய அர்த்தம். சிலருடைய அர்த்தம் வானத்தின் மேல் சத்தியமாக, ஒமா பனாஹா வ புனியானுஹா, அந்த வானத்தை அல்லாஹ் உண்டாக்கினானே அந்த கைஃபியத், அந்த முறையின் மேல் சத்தியமாக என்று அர்த்தம் வைக்கிறாங்க. பினா உஹான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வமாஃபி பினாயிஹா, அந்த வானத்தின் வானத்தின் கட்டுமானத்தில் எவைகள்லாம் உள்ளே வானத்துக்கு உள்ளே இருக்குதோ அத்தனை வஸ்துக்கள் மேல் சத்தியமாக, சூரியன், சந்திரன், நிலாவுகள் அத்தனை மேல் சத்தியமாக. வஸ்ஸமாயி மாபனா வல்ல அரளு, இன்னும் பூமியின் மேல் சத்தியமாக, ஒமா தஹாஹா, அந்த பூமியை பசதஹா, எது விரித்து வைத்ததோ, அந்த பூமியை அல்லாஹ் தஆலா சமமாக பிஸ்தாக வச்சானே, அப்படி விரித்து வைத்த அமைப்பு இருக்கே, அந்த அமைப்பின் மேல் சத்தியமாக. அது வமன் தஹாஹா, இந்த பூமியை எவன் விரித்து வைத்தானோ அல்லாஹ் மேல் சத்தியமாக, அந்த அர்த்தம் வைக்கலாம். அல்லது வமாஃபி தஹாஹா, இந்த பூமியை விரித்து வைத்தக்குள்ள பூமிக்கு உள்ள என்ன ஒளிந்திருக்கிறதோ என்னவெல்லாம் அத்தனை வஸ்துக்கள் மேல் சத்தியமாக, இப்படி பல அர்த்தம் வைக்கிறாங்க. வனஃப்சின், இன்னும் ஆத்மாவின் மேல் சத்தியமாக, மனித நஃப்ஸுகள் மீது. ஒமா சவ்வாஹா, அதை எவன் செவ்வையாக்கினானோ, அந்த நஃப்ஸுக்கு நன்மை தீமையை கபூல் செய்யக்கூடிய அல்ல ஆக்கினானே அந்த அல்லாவின் சத்தியமாக. பை வ நஃப்ஸு, இந்த நஃப்ஸு சில ஜசது, உடல்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அப்படி வச்சு இந்த உடல் மேல் சத்தியமாக, உடலை சமமாக அமைத்தானே, கையும் காலும் சமமாக, விரலாம் சமமாக வச்சானே அந்த அல்லாஹ் மேல் சத்தியமாக. வ நஃப்ஸின் வமா சவ்வாஹா. சில பேர் நஃப்ஸுக்கு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் நோக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் அவர்களை செவ்வையாய் படைத்தவன் மீதும் சத்தியமாக. சில பேர் வனஃப்ஸின் கல்பின் மேல் சத்தியமாக, அந்த கல்பை சவ்வாஹா, அதனுடைய குணங்களை ஒழுங்காக அமைத்தானே அத்தகைய ரப்பின் மேல் சத்தியமாக. வனஃப்ஸின் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா, அந்த நஃப்ஸிலே அல்லாஹ் தஆலா இல்ஹாம் செய்தான், ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த நஃப்ஸிலே உண்டான பாவங்கள் எது, தக்வா எது, நல்லது எது, தீயது என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இல்ஹாம் செய்தான், கல்பிலே உதிப்பை ஏற்படுத்தினான். இத்தகைய ரப்பின் மேல் சத்தியமாக சொல்ல வருகிறது என்னன்னு கேட்டால், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்போவே அந்த நஃப்ஸை கட்டுப்பாடத்தை வச்சு பாவங்கள் ஈடுபடாமல் நஃப்ஸை பாதுகாத்துட்டாங்களோ வெற்றி பெற்றார்கள்.
வகது ஹாப நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டான், மன் தஸ்ஸாஹா யார் அந்த கல்பை பாவத்திலே புதைத்தானோ, தஸ்ஸன புதைக்கிறது, பாவத்திலே மூழ்கடித்தானோ புதைத்தானோ நஷ்டமாகிவிட்டான். இன்னொருத்தன் அதல்ல தஸ்ஸக்கு நஃப்ஸை வழிகெடுத்தானோ பாவத்தில் மூழ்கும்படி அவன் நஷ்டமடைந்து விட்டானோ. கொது ஹாபமன் தஸ்ஸாஹா. கதபத் சமூது கூட்டத்தார்கள் பொய்யாக்கினார்கள், பி தகுவாஹா பி துகுயானிஹிம் அது வரம்பு மீறிய காரணத்தினாலே அல்லாஹை பொய்யாக்கினார்கள். ஃபகால லஹும் இதிம்பாஸ அஷ்காஹா அவர்களிலே மிக கேவலமான ஒருவர், மிக கேடுகட்ட ஒருவன் எழுந்து வந்த பொழுது, அந்த ஒட்டகத்தை நான் அறுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்தான். அவன் பேர் என்னங்க, குதார் என்று பேர். அவன் தான் அந்த ஒட்டகத்துக்காச்சும் காலை வெட்டி அந்த ஒட்டத்தை வெட்டினது அவன் தான். இதிம்பாஸா அஷ்காஹா அவர்களிலேயே ஆக கேடுகட்ட ஒருவன் எழுந்து வந்த பொழுது, ஃபகல்லபூஹு இவர் அனைவரும் நபியை பொய்யாக்கினார்கள். அதை விட்டுருங்க, நபி சொன்னாங்க நபியை பொய்யாக்கினார்கள். ஃபஅகரூஹா ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நாக்கத்தல்லா ஐ தருஹா அதை விட்டு விடுங்க, அல்லாஹ்வுடைய ஒட்டகம்பா. எல்லா ஒட்டகம் அர்த்தம் என்ன, அதை விட்டு மஃபூல் பார்க்கப்பட்டிருக்கு, ஃபேல் பார்க்கப்பட்டிருக்கு. நாக்கத்தல்ல தரு நாக்கத்தல்லா எல்லா ஒட்டத்தை விட்டு விடுங்கள். சுகியாஹா ஷூர்பிஹா தண்ணீர் கொடுக்கும் முறையை விட்டு விடுங்கள். ஒரு நாள் தண்ணி குடிக்கிறது அந்த முறையை விட்டுருங்க, அடுத்த நாள் நீங்கள் குடிச்சுங்க என்று சொன்னார்கள். இப்போ கல்லபூஹு அந்த நபியை பொய்யாக்கினார்கள். ஃபஅகரூஹா அதை வெட்டி விட்டால், அக்கர ஜசர அதை அறுத்து பலியிட்டு விட்டார்கள். இப்போ தம் அலிஹிம் ரப்புஹும் ரப்பாகின அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்கள் மீது அதாபை கொட்டி அதாபை போட்டு மூடினான். அத்துபக்க அதாவை பொருந்த செய்தான். ஒருத்தர் விடாமல் அவங்க மொத்தமாக மூடிக்கிட்டு பி தம்பிஹிம் பாவங்களின் காரணமாக. ஃபசவ்வாஹா அவர்கள் எல்லாத்தையும் சரிசமமாக்கிட்டான். மேடு மலை எது இல்லாமல் அந்த பூமியை அழிச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. வலா யகாஃபு அந்த அல்லாஹ் பயப்படவில்லை. உகுபாஹா அந்த அதாபின் வேதனையின் முடிவு என்ன என்பதை பற்றி ரப்பு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் பயப்பட வேண்டியது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டான். ஏன் போனால் போய்ட்டு இன்னொன்று படைப்பு அல்லாஹ் உண்டாக்குவான். அல்லாஹ் இதெல்லாம் ரொம்ப லேசு அல்லாஹ்வுக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லைலி இதா யக்ஷா வல்லைல் இரவின் மேல் சத்தியமாக, இதா யக்ஷா அந்த இரவு சூழ்ந்து கொள்கிற பொழுது, அனைத்து வஸ்துக்களையும் வானத்திலிருந்து பூமியில் இருக்கும் அனைத்து வஸ்துக்களையும் மூடிக்கொள்கிற பொழுது. வன்னஹார் பகல் மேல் சத்தியமாக, இதா தஜல்லா இதா லஹர அது வெளிப்படுகிற பொழுது, அனைத்து வஸ்துவையும் வெளிப்படுத்துகிற பொழுது. ஒமா ஹலகத் தக்கர வல்லுன்சா இங்கே மாவுக்கு வந்து மண் என்று அர்த்தம் வைக்கிறாங்க. மண் ஹலகத் தக்கர வல்லுன்சா ஆணினத்தையும் பெண்ணினத்தையும் படைத்தானே அந்த அல்லாஹ் சத்தியமாக. சிலவர் ஒமாவுக்கு மஸ்தரி அர்த்தம் வச்சா ஹல்கி சமா ஹல்கி தக்கரி வல்லுன்சா இந்த ஆண்களையும் பெண்களையும் படைத்தானே அந்த படைத்தலின் மேல் சத்தியமாக. ஆண் பெண்ணை மனித இனத்தையும் மிருக இனத்தையும் அல்ல ஆண் பெண் என்று படைத்திருக்கிறான் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய நேமத்து. இப்படி இல்லாமல் அல்லாஹ் ஆண் இனம் பெண்ணினம் என்றே இல்லாமல் எல்லாத்தையும் ஆம்பளையாக படைச்சிருந்தான் துனியாவில். துனியா வாழ்வதற்கே இனிமே இல்லாமல் ஒரு துனியாவாக போயிடும். என்ன பை எல்லோரும் ஆம்பளையாக இருந்தால் யார் வீடு வாசல் தோட்டத்தோட எதுவுமே இருக்காது. எல்லாம் பொம்பளையாக இருந்தாங்க, அதுவும் இனிமையாக இருக்காது. இப்போ ஆண்களும் பெண்களும் தாயும் தந்தையும் கணவன் மனைவி அக்கா தங்கச்சி இப்படியாக அல்லாஹ் படைத்தானே எவ்வளோ உயர்ந்த ஒரு படைப்பு. ஒமா ஹலக தக்கர வல்லுன்சா இன்ன சாயக்கும் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்புகள் உங்களுடைய அமல்கள் லஷத்தா பல்வேறுபட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வேலை செய்கிறான். சில துனியாவில் பெரிய ஆளாக வரணும், வீடு கட்டணும், காசு பணம் சம்பாதிக்கணும், அரசியல் தலைவனாகணும், அந்த ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வரணும், புகழ் பெறணும். ஒருத்தன் ஆகிரத்தில் பெரிய ஆளாக வரணும், சில பேர் அல்லாஹ்வை அடையணும், குர்ஆனை கற்றுக்கணும், அமல் செய்யணும். ஒவ்வொருத்தருடைய ஆசையும் ஒவ்வொரு மாதிரி. எல்லார் ஆசையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருடைய ஆசைகளும் ஒவ்வொரு மாதிரி. இன்ன சாயக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் லஷத்தா பல்வேறுபட்டவைகளாக இருக்கின்றன. நினச்சிங்களா? பல்வேறுபட்டதாக இருக்குது. எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து சொல்லிடுறேன், அதன்படி செய்யுங்க. அம்மா மண் ஆத்தா எவன் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை வாரி வாரி வழங்கினானோ மற்றவர்களுக்கு, வத்தகா இன்னும் தக்வா செய்தானோ, அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி கொண்டு தக்வா செய்தானோ, வசத்தக பில் ஹுஸ்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை உண்மைப்படுத்தினானோ, ஹுஸ்னா என்றால் திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மைப்படுத்தினானோ,
ஃபஸனுயஸ்ஸிருஹு யுஸ்ரா, அவனுக்கு நாம் நற்காரியங்களை லேசாக்கி வைப்போம். எவன் அல்லாஹ் தான் இலாஹ் என்று ஒத்துக்கொண்டான், அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்யணும் ஒத்துக்கிட்டானோ அவனுக்கு நற்காரியங்கள் எல்லாம் லேசாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒற்றுக்கொண்டு வாரி வழங்கக்கூடியவனாக இருந்து தக்வா செஞ்சு வந்தான்னா அமல் லேசாக இருக்கும். தொழுகை லேசு, நோன்பு லேசு, ஹஜ்ஜு லேசு, உம்ரா லேசு, மார்க்க காரியங்கள்லாம் லேசாக இருக்கும். குர்ஆன் ஓதுறது லேசு அப்படின்னு. யாருக்கு நேர் மாற்றமாக இருந்துக்கிறானோ அவனுக்கு நல்ல காரியங்கள்லாம் கஷ்டமாக இருக்கும், தீய காரியங்கள் ரொம்ப லேசாக இருக்கும். ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, நற்காரியங்களை அவனுக்கு நாம் லேசாக ஆக்கி வைப்போம். அம்மா யுஸ்ராக்கு இன்னொரு அர்த்தம் சொர்க்கம் என்று அர்த்தம் வைக்கிறாங்க. சூனத்தை லேசாக்கி வைப்போம், சூனம் செல்லக்கூடிய பாதையை லேசாக்கி வைப்போம். அம்மாமன் ஆத்தா அம்மாமன் பகில, எவன் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை மற்றவர்களுக்கு தராது பதுக்கி வைக்கிறானோ, கஞ்சத்தனம் செய்கிறானோ, வஸ்தகுனா, இன்னும் தன்னை அல்லாஹ் விட்டும் தேவையற்றவனாக கருதி கொண்டானோ. அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கலை மதிக்கலை, அவனுக்கு அவன் பிரச்சனை கேட்கணும் என்று மதிக்காமல் நடந்து கொண்டானோ. ஜி வசனு கதப பில் ஹுஸ்னா, திருக்கலிமாவை பொய்யாக்கினானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை பொய்யாக்கினானோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவனுக்கு நரகத்தின் பாதையை லேசாக்கி வைப்போம், பாவகாரியங்களை லேசாக்கி வைப்போம். அது அவனுக்கு லேசாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அரை மணி நேரம் பயன் செய்ய சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கல்வி இப்போ சாராயம் எடுத்து குடிப்பா அப்படின்னு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதிலே மூழ்கி கிடக்கிறவனுக்கு 1/2 லிட்டர் சாராயம் வாங்கிட்டு வானா ஈஸியாக என்ன குடிப்பான், ஈஸியாக குடிப்பானுங்க. அரை மணி நேரம் பயன் செய்யணும் ஓடாது அவனுக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு அதில் லேசாக்கி வைக்கிறனோ அது லேசாக இருக்கும், கஷ்டமாக்கி வைக்கிறனோ கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு நற்காரியங்களை கடைசி வரைக்கும் லேசாக்கி வைப்பானாக. ஒமா யுகுனி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா, இந்த காசு பணங்களை சேர்த்து வச்சு கொடுக்காமல் வச்சிருக்கிறானே, நரகிலே அவனை தள்ளும் பொழுது அவன் காசு அவனுக்கு எந்த உதவியும் செய்யாது. தரத்தா அப்படின்னா தரத்தா ஃபின்னார், தஹல ஃபின்னார், நரகத்திலே அவன் முகம் குப்புற விடுகிற நேரத்திலே அவனுடைய காசு பணங்கள் அவனுக்கு எந்த வித உதவியும் செய்யாது. இன்ன அலைனா லல் ஹுதா, நிச்சயமாக என் மீது தான் கடமையாக இருக்கும் அவருக்கு நேர்வழி காட்டுவது. நேர்வழி காட்ட நமது பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் நேர்வழி காட்டிட்டோம், சொல்லிட்டோம், செய்யலைன்னா அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்க மாட்டான். வைன்ன லனாலல் ஆஹிரத்த வல் ஊலா, நிச்சயமாக நமக்குத்தான் சொந்தமானது ஆகிரத்தும் துனியாவும். என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. அந்தரத்துக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நாரன் தலல்லா, கொழுந்து விட்டெறியும் நரகத்தை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். தலல்லான கொழுந்து விட்டு எறிவது. லா யஸ்லாஹா, அந்த நரகிலே போய் சேர மாட்டார்கள். இல்லல் அஷ்கா, துர்பாக்கியசாலியான ஒரு மனிதனை தவிர வேறு யாரும் அந்த நரகில் போய் சேர மாட்டார்கள். அல்லதி, எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கதப வ தவல்லா, பொய்யாக்கினார்களே மார்க்கத்தை, பெருமானாரை இன்னும் புறக்கணித்தார்களே, அத்தகைய துர்பாக்கியசாலிகள் தான் நரகிலே போய் சேருவார்கள். வசயு ஜன்னபுஹா, அந்த நரகை விட்டு விலகி கொள்வார்கள். அல் அத்கா, அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் அந்த நரகை விட்டும் தூரமாகி விடுவார்கள். அல்லதி, அவள் எப்படிப்பட்டவர் என்றால், யூதி மாலஹு, தன் காசு பணங்களை கொடுக்கிறார்கள். எத்தசக்கா, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. அப்போ ஜக்காத்தை கொடுத்தா அல்லாஹ் கல்வை பரிசுத்தமாக்கிறான், அதுக்காக வேண்டி கொடுப்பார்கள். ஒமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, இது ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கியதை தஃப்சீரில் சொல்கிறாங்க. அவங்க வாரி வழங்குவாங்க, யாருக்கும் நன்மை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒமாலி அஹதின் இந்தஹு, எந்த ஒரு மனிதருக்கும் இல்லை அவரிடத்திலே, மின் நிஅமத்தின் துஜ்ஸா, ஒரு அருட்கொடைகள் எதுவும் இல்லை, அதற்கு கூலி கொடுக்கப்படுமே, அத்தகைய அருட்கொடைகள் எதுவும் இல்லை. பின்ன ஏன் கொடுக்குறாங்க? வேறு யாருக்கு அவர் கொடுக்கவில்லை. இல்லப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா, உயர்வான ரப்புடைய திருமுகத்தை நாடியே தவிர அவர்கள் கொடுக்கவில்லை. தான் இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு வாரி வாரி கொடுத்தாங்க. வேறு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி விரும்பி விட்டாங்க. பிலால் காசு கொடுப்பாங்கன்னு நினச்சாங்களா? இல்லவே இல்லை. அவர்களுக்கு இவர்கள் பகரமாக, அவள் செய்த உதவிக்கு பிரதிபகரமாக செய்யலை, அல்லாஹுக்காக செஞ்சாங்க. வல சௌஃப யர்லா, விரைவில் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை பொருந்தி கொள்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். கொடுத்து எந்த அளவு கொடுப்பான்னு சொன்னால் கடைசியில் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா. வல்லுஹா சூரா இருக்கே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 15 நாட்கள் வஹி நின்றுச்சு. காஃபிர்கள்லாம் கேலி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முகமதுடைய ரப்பு அவர் கைவிட்டான், அவர் மேலே கோபமாக இருக்கான் போல தெரியுது என்று. அப்போ இல்லை, இந்த சூரா இறங்கியது பெருமானார் சந்தோஷத்தில் 15 நாள் கழித்து சந்தோஷத்தில் அல்லாஹு அக்பர்
லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. அதனால் இந்த சூரா முடிந்தவுடன், அதே மாதிரி பின்னாடி கடைசி வரைக்கும் குல் நாஸ் வரைக்கும் அந்த சூரா முடிந்தவுடன் தக்பீர் சொல்வது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. காரிகள் சூரா முடிஞ்சவுடன் சேர்த்து சொல்லிக்குவாங்க, அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படின்னு சேர்த்துக்குவோம். தக்பீர் ஒரு சொல்லிடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லுஹா. பகல் ஆரம்ப பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, காலையில் சூரியன் உதயமானதிலிருந்து நண்பகல் வரை உள்ள அந்த முற்பகல் மேல் சத்தியமாக. வல்லைல் இரவின் மேல் சத்தியமாக. இதா சஜா, அது அமைதி அடைந்த பொழுது, சஜாக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அது சூழ்ந்து கொண்ட பொழுது, மூடிக்கொண்ட பொழுது. என்னவை மா வத்தஅக, உங்கள் ரப்பு ஒரு காலம் உங்களை கைவிடவில்லை. வமா கலா, மா வத்தஅக, உங்களை கைவிடவில்லை ரப்புக, உங்கள் ரப்பாகிறோம் அல்லாஹ் தஆலா. ஒமா கலா, இன்னும் உங்கள் மீது அவன் கோபிக்கவும் இல்லை, கோபிக்கப்படவும் இல்லை, கைவிடவும் இல்லை. வலல் ஆஹிரத்து, இன்னும் மறு உலகமாகிறது, ஹைருல்லக்க, மேலானதாக இருக்கும் உங்களுக்கு, மினல் உலா, முந்தியதை விட. ஒரு அர்த்தம், இந்த துனியாவிலலாம் எவ்வளோ கண்ணியமாக வாழ வச்சானோ இதை விட ஆக்கிரத்தில் நிறையா கொடுப்பான், ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ஒவ்வொரு உங்களுடைய முந்திய நிலையை விட உங்களுடைய பிந்திய நிலை எல்லாம் மேலானதாக வைப்பானா, ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டு தான் இருப்பான். வல சௌஃப, நபியே உங்களுக்கு, இதெல்லாம் ரசூலை பற்றி சொல்கிறான். யுஅதீக, உங்கள் ரப்பு உங்களுக்கு இந்த அளவு கொடுப்பான், இனிமேல் மேலைக்கு அடுத்ததாக கொடுப்பான் சொர்க்கத்தில், அது ஆகிரத்தில். தர்லா, உங்கள் ரப்பை நீங்கள் பொருந்தி கொள்வீர்களே அந்த அளவு கொடுப்பான். போதும் போதும் சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானை சொன்னாங்க, அப்படியா, அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வீடு வாசல் அப்படி சொல்லலை. இதன் அப்படி என்றால் லா அரல்லா, நான் பொருந்தி கொள்ள மாட்டேன். வாஹிதுமின் உம்மத்தி ஃபின்னார், என் உம்மத்தில் ஒரு மனிதன் நரகையில் இருக்கும் வரை என் ரப்பை பொருந்தி கொள்ளவே மாட்டேன்ட்டாங்க. இப்போ ஒருத்தர் இல்லாமல் கொண்டு போய் சொர்க்கத்தை சேர்த்த பின்னாடி தான் எனக்கு அந்த பொருந்திக்கொள் நிலைமை ஏற்படும்னு சொன்னாங்க. எவ்வளோ சந்தோஷம் என்ன இருக்கும் மூமினா நமக்கு. இது ஒன்று ஆதரவு வச்சா போதும் ஆகிரத்தில். அல்லாஹ் சொல்கிறான், அலம் எஜிதுக்க எத்தீமன், நபியை உங்களை அல்லாஹ்தாலா எத்தீமாக பெற்றுக்கொள்ளவில்லையா? தந்தையை இழந்தார்கள் தாயின் கருவறையிலேயே, தாயை இழந்தார்கள் 6 வயதிலேயே, பராமரிக்கக்கூடிய பாட்டனாரை இழந்தால் 9 வயதில். இப்போ உங்களை அல்லாஹ்தாலா எத்தீமாக அனாதையாக பெற்றுக்கொள்ளவில்லையா? அவன் உங்களை அரவணைக்கவில்லையா? அதுக்கு பின்பு ஆவா, உங்களை அரவணைத்தான், உங்களுக்கு ஒதுங்கும் இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். உங்களை அல்லாஹ்தாலா அப்போவும் உங்களை எல்லாம் கைவிடலை, எல்லாம் பாதுகாத்துக்கிட்டான். வஜதக்க, இன்னும் அல்லாஹ் உங்களை பெற்றுக்கொண்டான். லால்லன், வழி மாறியவராக. ஃபஹதா, நேர்வழி காட்டினான். வழி தவறினா கெட்ட வழியில் போகிறான் அர்த்தம் கிடையாது. நேர்வழி எதுவென்று தெரியாதவருக்கும் வழி தவறி தான். இப்போ 10th படிச்சிட்டாரு, அடுத்து என்ன படிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அது இந்த ஸ்கூலில் சேர்ந்து படிப்பா, +1 படிப்பா, அல்ல +2 படித்தார், இந்த காலேஜ் செஞ்சு நீ இந்த கோர்ஸ் படி நீ பெரிய ஆளாக வருவேன்னு. அவர் படித்தார், பெரிய ஆளாகிட்டார், பெரிய கம்பெனி ஓனர் ஆகிட்டார். நான் தடுமாறி போய் நின்றுருந்தேன், வழிகட்டு போய் நின்றுருந்தேன், இவர் தான் வழி காமிச்சார் அப்படின்னு அர்த்தம்னா. வழிகட்டு போய் பீடி குடிச்சு, சிகரெட் குடிச்சு, சாராயம் குடிச்சு வீணாக போய்ட்டு அர்த்தமா. அடுத்து என்ன செய்வது என்று திகைத்து நின்றிருந்த நேரத்தில் உங்களை வழிகாட்டினான்னு அர்த்தம். இப்போ லால்லண்டா வழி கெட்டவர் என்று அர்த்தம் இல்லை, வழி எது என்று தெரியாமல் இருந்தவர் என்று ஒரு பொருள். வஜதக லால்லன் முத்தஹய்யிரன், என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தீர்கள், ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், லாலுக்கு முஹப்பத்துன்னு அர்த்தம் வைக்கிறாங்க. இறை காதலனாக உங்களை பெற்றுக்கொண்டோம், அந்த காதலில் எப்படி நடந்து கொள்வது என்று வழிகாட்டி கொடுத்தோம். லாலுக்கு போய் எப்படிங்க காதல்னு அர்த்தம் வைக்கிறீங்கன்னா, குர்ஆன் ஆயத்திலே சொல்கிறாங்க, தல்லாஹி இன்னக்க லஃபி ஸலாலிக்கல் கதீம். யார் சொன்னது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன்மாருங்க, அவங்க குடும்பத்தார்கள் யாரை பார்த்து சொன்னாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. நீங்கள் உங்களுடைய பழைய அதே அந்த யூசுஃபுடைய பிரியத்திலே இருக்கிறீர்கள். இங்கே தலாலுக்கு அர்த்தம் முஹப்பத்தின் அர்த்தமாக, அதனால் அந்த பிரியத்தில் தான் இருக்கிறீர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களை என் காதலராக பெற்றுக்கொண்டேன், இப்படியும் ஒரு தஃப்சீர் செய்கிறாங்க. இப்போ ஹதா, உங்களுக்கு வழிகாட்டினேன் என்ன செய்வது என்று. இப்போ வஜதக்க, இன்னும் உங்களை பெற்றுக்கொண்டான் அல்லாஹ் தாலா ஆயிலன் ஃபகீரன், ஏழையாக. ஆயில்னு அசலில் தூ ஐயால்னு அர்த்தம்.
பெரிய குடும்பஸ்தர், பெரிய குடும்பம் உடையவர் அப்படின்னு இந்த அர்த்தம்னா ஏழ்மையாக நிலையில் பெற்றுக்கொண்டான். இப்போ அகுனா உங்களை அல்லாஹ் ஜல்லஷாஹு செல்வ செழிப்பாக ஆக்கினான், பிறர் பக்கம் தேவையில்லாமல் ஆக்கினான். அகுனானா கோடீஸ்வரன் ஆக்கின அர்த்தம் இல்லை, யாரோட தெய்வம் இல்லாமல் வாழ்ந்தான் கடைசி வரைக்கும். அதுதான் வலாக்கின்னல் ஹினா ஹினன் நஃப்ஸ், போதும் என்ற மனம் தான் பெரிய ஹினா. பிறர் தேவை இல்லாமல் அல்லாஹ் ஆள வச்சான்ல, அதுதான் தேவையற்றவராக ஆக்கினான். ஆகவே இந்த 3 நியமத்து அல்லாஹ் அவங்க செஞ்சுருக்கான். நீங்களும் 3 நியமத்து செய்யுங்க மற்றவங்களுக்கு. இப்போ அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், யாராக இருந்தாலும் உங்களை யதீம்களை அரவணையுங்கள், அவர்களை விரட்ட அவர்களை நீங்கள் அடக்குமுறை செய்யாதீர்கள் அவரிடத்தில். கஹர் அப்படின்னு சொன்னால் அடக்குதல், கடிந்து கொள்வது, அடக்குதல், முகம் கடுகடுக்குதுன்னு அர்த்தம் கஹர்னா. அம்மா சாயில உங்களை நோக்கி வரக்கூடிய கேட்பவர்களை, இதுவும் பிச்சை கேட்பவர்களை ஃபலா தன்ஹர், விரட்டாதீங்க, போ வெளியே, இங்கேயே வந்த அப்படின்னு. அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்கு, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் கொடைகளை நியமத்துகளை ஃபஹத்திஸ், மக்களுக்கு எடுத்துரையுங்கள், எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அது போய் அஹ்பிர், என்ன சொன்னாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தாலும் நியமத்துக்களே பெரிய நியமத்து இதுங்க லா இலாஹ, அதை போய் மக்களுக்கு சொல்லணும். அல்லாஹ் தான் இலாஹ் என்ற நியமத்தை நான் கொடுத்துருக்குறான், மக்களுக்கு எடுத்து வைக்கணும். நுபுவத்து அதுக்கடுத்த மகபெரும் நியமத்து, அதை மக்களுக்கு சொல்லணும். அல்லாஹ் நம்ம கொடுத்த நியமத்துக்களை ஒவ்வொன்றாக மக்களுக்கு எடுத்துரைப்பது நம்ம மேலே, மூமினான மக்கள் மேலே கடமை. அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் அவங்க கொடுத்த அருட்கொடைகளை மக்களுக்கு எடுத்துரையுங்கள். அப்படின்னால எனக்கு அல்லாஹ் இந்த மாதம் 50,000 சம்பளம் வந்துச்சு, எனக்கு இந்த இடத்துலேருந்து இவ்வளோ காசு வந்துச்சு, அப்படி அது சொல்லணுமா? அப்படி தேவை, நான் இங்கே சட்டம் வாங்கியிருக்கேன் அது சொன்னால் பொறாமப்படுவான். அப்படி இல்லை, அல்லாஹ் உனக்கு கொடுத்த பேர், அல்லாஹ் கண்ணு கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பேர் கண்ணு கொடுத்துருக்கான், கண்ணு எவ்வளோ பேர் நியமத்து, அலம் ஜஅல்லஹு ஐனைன்னு சொன்னானே, இது மக்களுக்கு சொல்லும் போது தான் அவங்கள மக்களுக்கு அல்லாஹ் மேலே பாசம் வரும், அல்லாஹ் மேல் பிரியம் வருவது போன்று சொல்லு, அப்படி அர்த்தம். இப்போ உனக்கு அவர் பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு நியமத்து கொடுத்துருக்காங்க, பேங்க்கில் இவ்வளோ காசு பேலன்ஸ் வச்சுருக்கிறேன், நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், நம்ம இவ்வளோ காசு வச்சுருக்கிறேன், இதெல்லாம் சொல்லணுமா? அது சொல்லணும் அவசியம் இல்லை. அலம் நஷ்ரஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை விரிவாக்கவில்லையா? அலம் நஷ்ரஹ் லக்க, உங்களுக்காக உங்கள் உள்ளத்தை விரிவாக ஆக்கவில்லையா? விரிவாக்கன்னு அர்த்தம் என்ன? இஸ்லாத்தை ஈமானை கபூல் செய்வது, அல்லாஹ்வுடைய ஞானங்களை கபூல் செய்யும் அளவுக்கு உள்ளத்தை விரிவாக்குறது. துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறேன், அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என் உள்ளத்தை விரிவாக்கி வை ரப்பே, விசாலமாக்கி வை. அப்போ இஸ்லாத்தை ஈமானை மார்க்க ஞானங்களை உயர்ந்த இல்லங்களை கபூல் செய்கிற அளவுக்கு உள்ளம் விரிவாக இருக்கணும். அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தை கபூல் செய்யும் அளவுக்கு யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக ஆக்கி வைத்தானோ, ஹுவ அலா நூரின் மின் ரப்பிங்கிறது இல்லை. இப்போ உள்ளத்தை விரிவாக்குதல். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்கள் உள்ளத்தை நான் விரிவாக ஆக்கவில்லையா? வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹரக்க, உங்களுடைய முதுகை கனமாக்கி கொண்டிருந்த, அஸ்கல முதுகை கனமாக ஆக்கி கொண்டிருந்த, அஸ்ல நக்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம், முதுகையே முறிக்கும் அளவுக்கு உங்களை வலுவாக ஆக்கியிருந்த சுமைகளை உங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நீக்கி வைக்கவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெரிய ஒரு சுமையை சுமந்தா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அது கீழே வச்ச மாதிரி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நுபுவத் என்கிற சுமையை கொடுத்தான், அத்தனை உலக மக்கள் அத்தனை பேருக்கும் ஹிதாயை செய்கிறதுன்னு. அது மிக பெரும் பாரமாக வழங்கினாங்க. எப்படி இந்த பணியை நான் ஏற்று நடக்கப் போகிறேனோ, நான் மனிதனாக பிறந்துடக்கூடாதே, இந்த பாரம் எனக்கு தேவையில்லாமல் இருந்திருக்குதே அப்படின்னு நினச்சாங்க. சில ரிவாயத்தில் வருது, பேசாமல் நம்ம கடலில் மலையிலேருந்து கீழே குதிச்சிடலாமா, இது எப்படி இந்த பாரத்தை முறைப்படி சுமக்கப் போகிறேன் என்றெல்லாம் பெரும்பாலும் நினைத்தார்கள், அப்படிலாம் வருது. அப்போ அவ்வளோ பெரிய பாரத்தை உங்களுக்கு லேசாக ஆக்கி, நுபுவத்துடைய பணியை உங்களுக்கு உதவிகரமாக்கி, உதவிக்கு நிறைய ஆட்கள் அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் போன்ற சஹாபாக்கள்லாம் கூட கொடுத்து உங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவெல்லாம் அனுப்பிச்சு லேசாக்கி வச்சனா இல்லையா? வரஃபஅனா லக அல்லது அன்கல லஹரக்க, உங்கள் முதுகை முறித்த சுமையை உங்களை விட்டு நாம் நேசாக்கி வைத்தோம், நேசாக்கி வைக்கவில்லையா? வரஃபஅனா லக திக்ரக்க, உங்களுடைய திக்ரை நாம் உயர்த்தவில்லையா? அப்படின்னு அர்த்தம், எங்கெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நினைவு வரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். பாங்கலையும் சரி, காமத்துலேயும் சரி, அத்தஹியாத்துலையும் சரி, குதுபாவிலையும் சரி, எல்லாத்துலேயுமே. இன்னம அல் உஸ்ரி யுஸ்ர், நிச்சயமாக சிரமங்களோடு உயர்ந்த நன்மைகளும் இல்லை, சந்தோஷமும் இருக்கிறது, கஷ்டத்தோடு இன்பங்களும் இருக்கிறது. இன்னம அல் உஸ்ரி யுஸ்ர், அதே கஷ்டத்தோடு இன்னும் பல இன்பங்கள் இருக்கிறது. அப்போ அல் உஸ்ரு வந்திருக்கா இல்லையா? அப்போ ஒரு கஷ்டம் ஒன்று தான், யுசுர் நக்கிரா வந்திருக்கு, அது 2 வேறு வேறு இன்பங்கள். அப்போ சிரமத்தோடு இன்பம் இருக்கிறது, அந்த சிரமம் நீங்கும் போது ஒரு இன்பம்,
துனியாவில் ஒரு கூலி கொடுப்பான், அப்போ ஒரு இன்பம். ஆகிரத்தில் ஒரு கூலி கொடுப்பான், அப்போ ஒரு இன்பம். இப்போ ஒவ்வொரு சிரமங்களுடனும் இன்பங்கள் இருக்கிறது. ஆகவே நபியே ஃபைதா ஃபரகுத்த, நீங்கள் ஓய்வு பெற்று விடுவீர்களே ஆனால் ஃபன்சப், அல்லாஹின் பக்கம் முயற்சி செய்யுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் தொழுகையை விட்டு ஓய்வு பெற்று விட்டால் துஆவின் பக்கம் வாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்னால் துஆ செய். தொழுகையை விட்டு ஓய்வு பெற்று விட்டால் துஆவின் பக்கம் வாருங்கள். இது சிலருடைய அர்த்தம். சிலர் சொல்கிறார்கள் துனியாவுடைய வேலைகளை விட்டு ஓய்வு பெற்று விட்டால் தொழுகையின் பக்கம், அல்லாஹ் திக்ரின் பக்கம் வாருங்க. சிலர் சொல்லுங்க ஃபரதான காரியங்கள் விட்டு ஓய்வு பெற்று விட்டால் நஃபிலான காரியங்களின் பக்கம் வாருங்கள். சிலர் சொல்கிறார்கள் போர்களை செய்து முடித்து விட்டால் மற்றவர்கள் விஷயத்தை நீக்கிட்டால், இப்போ ஓய்வு பெற்ற நேரத்தில், போர் இல்லாத மற்ற சமாதான நேரத்தில் இபாதாத்துகள் வணக்க வழிபாடு பக்கம் வாருங்கள். ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், ஜி நீ ஓய்வு பெற்று விட்டால் ஃபன்சப், அல்லாஹின் பக்கம் முன்னோக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ எந்த வேலையை விட்டு ஓய்வு பெற்றாலும் அல்லாஹின் பக்கம் முன்னோக்கு. ஒரு வேலை முடிஞ்சதுன்னு ரப்பே அல்லாஹ் பக்கம், வேலை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் பக்கம் முன்னோக்கு, அந்த வேலை முடியும் போதும் அல்லாஹின் பக்கம் முன்னோக்கு. வைலா ரப்பிக்க ஃபரகப், உங்கள் ரப்பின் பக்கம் நீங்கள் ஆசை கொள்ளுங்கள். ஃபரகப்னா ரகபத்னா ஆசை, காதல் கொள்ளுங்கள். அல்ல உங்கள் ரப்பையே நீங்கள் சதா நேசியுங்கள். வைலல்லாஹ்னு சொல்ல அல்லாஹின் பக்கம் ரப்புக்க, உங்களை ஆளாக்கி வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு சலாமத்தாக வச்சுருக்கானே, அந்த ரப்பை நேசிக்காம வேறு யாரை நேசிக்க போகிற நீ? வைலா ரப்பிக்க ஃபரகப், ரப்பின் பக்கம் நீங்கள் ஆசை கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்து தீன். வத்தீன், அத்திப்பழத்தின் மேல் சத்தியமாக. வஸ்ஸைத்தூன், ஜைத்தூன் மரத்தின் மேல் சத்தியமாக. ஒலிவ மரம், ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல அந்த மரம். தூரி சீனின், தூர் சீனாவுடைய மலையின் மேல் சத்தியமாக. மூசா சல்லடை பேசுனாங்கல்ல அந்த மலை, அதுக்கு தூரு சீனா என்றும் பேர் சொல்லப்படும், தூரு சீனின் என்றும் சொல்லப்படும். எதுக்கு தூரி சீனா? தூர்னு சொல்லப்படும், தூரி சீனா, சைனா, தூரி சைனான்னு வருது, தூரி சீனின்னு வருது. வஹாதல் பலதில் அமீன், பாதுகாக்கப்பட்ட அபயமளிக்கிற இந்த ஊரின் மேல் சத்தியமாக. எது? மக்கா. இங்கே வந்துவிட்டால் மக்கள் அம்னு பெறுவார்கள், பாதுகாவல் பெறுவார்கள். அங்கே வந்த பிறகு வேட்டையாடக்கூடாது, அங்கே வந்து குற்றவாளிகளை கூட தண்டிக்கக்கூடாது. லகது ஹலக்னல் இன்சான், இந்த மனிதனை நாம் படைத்தோம், ஃபி அஹ்சனி தக்வீம், அழகிய அமைப்பிலே. தக்வீம்னா சூரத்து, தஅதீல், அமைப்பு, கைஃபியத், அழகிய முறையிலே படைத்தோம். இந்த அளவு அழகிய முறையில் எல்லாம் படைச்சிருக்கான். இதை விட அழகாக நீ படைக்க முடியாது. யாரும் ஐடியா சொல்லுங்கள், நல்லா மனுஷனை இப்படி பிரச்சனை நல்லா இருந்திருக்கும். ஜி யாரா ஐடியா சொல்லுங்கள், அதாவது சொல்லுங்கள். ஒட்டக சிவிங்க எவ்வளோ உயரமான காலம் இருக்குது, மனுஷனுக்கு நல்லா உயரமான காலம் இருந்தால் அப்படி 4 8 இங்கேருந்து அங்கே போயிடலாம், பஸ்ஸே தேவையில்லை. இப்படிலாம் நீ கற்பனை பண்ணி பாரு. ஜி வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து, வீட்டுக்குள்ளே விட மாட்டானோ. ஜி கால் 20 30 அடி கால் இருந்துச்சுன்னா நீ எதையாவது ஒரு கற்பனை செய்யும். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 கண் வச்சுருக்கா, 3வது கண் இங்கே ஒன்று அப்படி ட்ரெயினுக்கு ஹெட்லைட் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வச்சுருந்தா கொஞ்சம் தூரப்பட பார்க்கலாமே. அப்படியா? எதுவுமே சரி வராது. அல்லாஹ் படைச்சது தான் படைப்பு. இதுக்கு மேலே நீ ஒரு ஆலோசனை சொல்லி பாரு, சரி வருதுன்னு. இதை போய் ஏதாவது ஒரு ஆலோசனை அல்லாவுக்கு, இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தா சரி வருமா? எதுவும் இது மூக்கில் 3 ஓட்டருக்கு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 ஓட்டையில் சளி பிடிச்சா 3வது ஓட்டைக்கு உதவும் அப்படின்னு. இல்லைடா போய் எதுவுமே சரி வராது. நீ எந்த ஆலோசனை பண்ணி நீ கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணேன், மனிதன் இப்படி படிச்சுனா நல்லா இருந்திருக்கும். வீடு டிசைன் பண்ணுறீங்களா, வீட்டெலாம் அது மாதிரி மனுஷனை டிசைன் பண்ணு. மிக உயர்ந்த உச்சகட்டமான அமைப்பு, இதுக்கு மேலே யாரும் ஐடியாவே கொடுக்க முடியாது. அந்த அளவு உச்சகட்டமான அமைப்பில் அழகில் மனிதனை அல்லாஹ் படைச்சிருக்கான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் சும்ம ரததுனாஹு, பின்பு அவனை கீழே தள்ளினோம். அஸ்ஃபல சாஃபிலின், கீழிலும் கீழே உள்ளவர்களுக்கும் கீழா நிலையிலே, எல்லாத்தையும் இல்லை, சில பேர். அஸ்ஃபல சாஃபிலின் யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. வ அமிலு சாலிஹாதி, நற்காரியம் புரிந்தார்களே அவர்களை தவிர. ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு முடிவில்லாத மாபெரும் கூலி இருக்கிறது. ஃபமா யுகذிபுக, உங்களை எது பொய்யாக்கியது? ஜி ஃபமா யுகذிபுக பஅது, இதற்கு பின்பும் பித்தீன், கூலி கொடுக்கும் நாளை பற்றி நீங்கள் சொன்னீர்களே, அதை கொண்டு உங்களை எது பொய்யாக்க முடியும்? இது இவ்வளோ தெளிவாக சொன்ன பின்னாடி
மறுமை நாளை பற்றி உங்கள் கருத்தை யார் பொய்யாக்க முடியும்? ஒமையு கதிபுக்க அர்த்தம் வைக்கலாம், அல்லது ஒமாயு கதிபுக்க, உன்னை எது பொய்யாக ஆக்கியது? இவ்வளோ அற்புதமான படைப்பில் அல்லாஹ் படைத்திருக்கார் என்று படைப்பை விளக்கிய பின்பும் கதிபுக்கவுடைய நம்பி ரபிய நசுல்லா பார்த்து, நபியே உங்களை யார் பொய்யாக்கினார்கள், எப்படி பொய்யாக்க முடியும், எது பொய்யாக்கியது? பாது பித்தீன், பாது இதற்கு பின்பு இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்பும் பித்தீன் கூடி கொடுக்கும் நாளை பற்றிய உங்கள் செய்தியை யார் பொய்யாக்க முடியும்? ஜி சிலர் சொல்கிறாங்க ஒமா யு கதிபுக்க அப்படி மாரி காஃபிரை பார்த்து அப்படி வச்சோன்னா ஒமா யு கதிபுக்க, காஃபிரான அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மனிதனே உன்னை பொய்யனாக எது ஆக்கியது? மறுமை நாளை பொய்யாக்கும்படி எவ்வளோ தெளிவாக சொன்ன பின்னாடியும் அப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. அலைசல்லாஹு பி ஹக்கமில் ஹாக்கிமீன், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பளிப்பவனாக இல்லையா? ஏன் இல்லை? நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த தீர்ப்பளிப்பவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா, இதுதான் முதல்ல இறங்கிய குர்ஆனுடைய முதல் வசனம். இக்ரா நபியே நீங்கள் ஓதுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் படைத்தானே அந்த ரப்புடைய திருப்பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். ஹலக்கல் இன்சான, மனிதனை அவன் படைத்தான், மின் அலக், இரத்தக்கட்டியிலிருந்து, ஒட்டிக்கொள்ளும் இரத்தக்கட்டி. இக்ரா நபியை நீங்கள் ஓதுங்கள், வரப்புக்கல் அக்ரம், உங்கள் ரப்பாகிறவன் மிகவும் சங்கை மிக்கவனாக இருக்கிறான், அந்த நிலையில் நீங்கள் ஓதுங்கள். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் பேனாவை கொண்டு இந்த மனிதர்களுக்கு எழுத கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான், இந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். மாலம் ஏலமன், அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எத்தனையோ தொழில்கள், எத்தனையோ புதிய கண்டுபிடிப்புகள், எத்தனையோ அல்லாஹ் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். கல்லா, விஷயம் அவ்வாறல்ல, இதை உணரவில்லை இந்த மனுஷன். இன்னல் இன்சான, மனிதனாகிறவன் லயத்தகா, வரம்பு மீறுகிறான். அர் ரஆஹு இஸ்தக்னா, தன்னை அவன் பார்ப்பதினாலே இஸ்தக்னா, தேவையற்றவனாக, யார் தேவையும் எனக்கு இல்லை, தான் வசதி மிக்கவனாக, யாரையும் விட தேவையில்லாமல் இன்றைக்கி நான் பெரிய அந்த வசதி மிக்கவன் ஆகிட்டேன், கோடீஸ்வரன் ஆகிட்டேன், காசு பணம் நிறைஞ்சிருச்சேன்ட்ட என்று பார்த்தனாலே அவன் பெருமை அடித்து பேசுகிறான். இன்ன இலா ரப்பிக்க ருஜா, நிச்சயமாக உங்கள் ரப்பிடத்தில் தான் திரும்புதல் இருக்கிறது. அரை தல்லதி என்ஹா, நபியை நீங்கள் பார்த்தீர்களா அந்த ஒரு மனிதனை, அல்லது என்ஹா, அவன் தடுக்கிறான். பெருமானாசன் பள்ளிவாசலில் போய் காபத்துல்லா தொழுதா அபூஜஹல் தடுக்கிறான், தொழுக விடாமல். அந்த ஒட்டகத்துடைய குடல்லாம் கொண்டு மேலே போடுறான். ஒரு முறை அந்த நபி நீ தொழுகிறண்டா நான் என்ன செய்கிறேன் பாருன்ட்டு சவால் விட்டு போனான். கிட்ட போன ஓடி வந்துட்டான். எனக்கும் நபிக்கு மத்தியில் ஒரு நெருப்பு ஆறு ஓடுது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆக நபி அவர் தொழுக விடாமல் எத்தனையோ கலாட்டா செய்தார்கள். நபி தொழுகும் போது சுற்றி கை தட்டுவாங்க நின்றுக்கிட்டு, தொழுகை திசை திருப்பதுக்காக. அப்போ அரை தல்லதி என்ஹா, அவனை நீங்கள் பார்த்தீர்களா அந்த மனிதனை, அவன் தடுத்தான் அப்தன், அல்லாஹுடைய அடியாரை, இதா சல்லா, நபி அவர் தொழுகிற பொழுது. அரைத்த நபியை நீங்கள் பார்த்தீர்களா இன்கான அல் ஹுதா, அந்த நபி அவர்கள் நேரான பாதையில் இருந்தாலுமா அவன் தடுப்பான். அவ் அமரபி தக்குவா, மக்களுக்கு அல்லாஹ்வை தக்குவா செய்வதை பற்றி, நல்ல ஒழுக்கங்களை பற்றி ஏவினாலுமா அவன் தடுப்பான். அரைத்த நபியை நீங்கள் பார்த்தீர்களா இன் கதப வத்தவல்லா, அந்த தடுத்தானே அவன் பொய் சொன்னவனாக, மார்க்கத்தை புறக்கணித்தவனாக இருந்தாலுமா இவ்வாறு அவன் செய்வான். அலம் யஅலம், நபியே அவன் அறியவில்லையா, பி அன்னல்லாஹ் யரா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியவில்லையா. கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. ல இல்லம் என்தஹி, இதை விட்டும் அவன் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால், குஃபரை விட்டும் ஷிர்கை விட்டும் நபியை தடுப்பதை விட்டும் அவன் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால், லனஸ்ஃபஅம் பின் நாசியா, லனஸ்ஃபஅன், நாம் அவனை பிடிப்போம், பின் நாசியதி, முன் நெற்றி முடியை கொண்டு பிடிப்போம். நஸ்ஃபஅன் பை இது சகீலா ஹஃபீஃபா அப்படின்னு சஃபஅ இருந்து லனஸ்ஃபஅன்ன, அது ஹஃபீஃபா, சகீலா நஸ்ஃபஅன், இது ஹஃபீஃபா அப்படின்னு நெற்றி பிடித்து இழுத்துட்டு போகிறதுக்குன்னு அர்த்தம். லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அவனோட நெற்றி முடியை பிடித்து இழுத்து செல்லுவோம். ஜர்ரன்னு அர்த்தம், இழுத்து கொண்டு செல்லுதுன்னு அர்த்தம் நரகத்திற்கு.
நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியத்தின், அது பொய்யான தவறளிக்கக்கூடிய முன்னேற்றி நோவமாக இருக்கும். யார்? அபுஜஹல் பற்றி வர்றீங்க, அபுஜஹல் அவ்வாறு செஞ்சான். ஃபல் எது நாதியா, அவன் தன்னுடைய உதவியாளர்களை அழைக்கட்டும். நாதி அப்படின்னா சபையோர்கள்னு அர்த்தம். அவன் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்க சபையவர்கள். அஹ்லே நாதியா, அஹ்லே நாதின்னு அர்த்தம். என்ததீன எத்தஹத்தசு, அப்போ அஹ்லன் நாதி அல்லது என்ததி எத்தஹத்தசு, அவனுடைய பேச்சு துணையுள்ள கூட்டாளிகள், ஒரு சபையின் கூட்டாளிகளுக்கு பேர் நாதியுன். நாதியுன்னா சபை கூட்டாளி. ஃபல் எது நாதியா, அவன் உதவியாளர்கள். அவன் உதவியாளர்கள் யாரையும் அவன் அழைக்கட்டும். சொல்கிறதில்ல கேட்க நாதி இல்லைங்க, தன் உதவியாளர் யாரும் இல்லைங்கன்னு அர்த்தம். ஃபல் எது நாதியா, அவன் தன் உதவியாளர்களை அழைக்கட்டும். சனது ஜபானியா, நம் ஜபானியாக்களை அழைப்போம். அது யாருங்க? பயங்கரமான மலக்குகள். அவங்க நின்றாங்கன்னா அவங்க கால் விரல் இருக்கே அது மட்டும் இமயமலை அளவுக்கு இருக்கும். நம்ம கீழே பார்த்தா என்னது இவ்வளோ பெரிய மலையா, இமயமலை கொண்டு இங்கே வச்சுருக்காங்க. அது அவங்க கால் விரல், சுண்டு விரல், பக்கத்தில் பெரிய விரலாம் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வா. அப்போனா அந்த கால் எம்பிட்டு பெருசு இருக்கும், கால் மொத்தம். முட்டுக்கால் எங்கே இருக்கும்? சபை ராக்கெட்டில் தான் போகணும், அவங்க முட்டுக்காலாம் பார்க்குறதா இருந்தால். அதுக்கப்புறம் ஆள் எங்கே இருப்பாங்க? டேங்க அப்பா. சனது ஜபானியா, ஜபானியாக்களை நாம் அழைப்போம். மலாயகத்துன் ஹிலாதுன் ஷிதாதுன். கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. லா துத்திஉ நபியை, அவருடைய பேச்சை நீங்கள் வழிபடாதீர்கள். தொழுகையை மறுக்கிறான், தீனை மறுக்கிறான், அவர்கள் பேச்சை நீங்கள் வழிபடாதீர்கள், கேட்காதீர்கள். வஸ்ஜுத், நீங்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுங்கள். வக்தரிப், அல்லாஹை நெருங்குங்கள். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவனாக. சஜ்தா திலாவத் செய்யணும், போய் பாடம் முடிச்சு போய் திலாவத் செய்யுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் கத்ர். இன்னா அன்சல்நாஹு, நிச்சயமாக இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். ஃபி லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய புனித இரவிலே. அது எப்போங்க? ரமதானுடைய பிறை 27 என்பது பெரும்பாலானவருடைய கருத்து. இன்னும் பல கருத்துக்கள் இருக்குது, நீண்ட விளக்கங்கள் இருக்குது. இந்த விளக்கங்கள் எல்லாம் லைலத்துல் கத்ர் அன்றைக்கி பயன் செய்வாங்க, கேட்டுங்க. என்னன்னு சொன்னால் லைலத்துல் கத்ர், ஃபி லைலத்தில் கத்ர், அந்த புனிதமிகு இரவிலே. சில பேர் லைலத்துல் பராத் தான் லைலத்துல் கத்ருங்கிறாங்க சில பேர். ஒமா அதுராக்க, உங்களுக்கு எது அறிவித்தது? மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று, என் உயர்வு பற்றி உங்களுக்கு எது அறிவித்தது? லைலத்துல் கத்ர் ஆகிறது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலானதாக இருக்கும். 1000 மாதங்களை விட ஒரு இரவு. அப்போ 1000 மாதங்கள்னால் 83 வருஷம் 4 மாதம் ஒரு இரவு, அவ்வளவு மேலானது. இப்போ ஒரு இரவு அமல் செஞ்சுட்டா 83 வருஷம் அமல் செஞ்ச மாதிரி. 10 இரவு அமல் செஞ்சால் 830 வருஷம் அமல் செஞ்ச மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா வாழ்நாளில் பல லைலத்துல் நசீபாக்கினா வச்சுங்களேன், இது எவ்வளோ வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை நிறைவேறி போச்சு. முன் சென்ற உம்மத்துக்கெல்லாம் 4000 5000 வருஷம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் 4000 வருஷம் வாழ்ந்தாங்க. 2000 3000 சர்வசாதாரணம் அப்படி வாழ்ந்தாங்க. இந்த உம்மத்துக்கு 60 வயசு 70 வயசு தானே. இப்போ அமல் கம்மியாக செஞ்சாங்கன்னு செய்வாங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதங்கப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசைக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு லைலத்துல் கத்ர் இரவு கொடுத்தான். இப்போ அமல் செஞ்சுட்டா 10 இரவு வந்து 830 வருஷம், 40 அமல் செஞ்சால் 4000 வருஷம் ஆயிரும். அப்படி 40 50 லைலத்துல் கத்ர் கிடச்சின்னா பல வருஷங்கள் அமல் செஞ்ச மாதிரி சவாபு கிடச்சி. ஒமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களுக்கு சமமானது. சவான்னு சொல்ல, சவின்னு சொல்ல, அதை விட மேலானது. எவ்வளோ மேலானது அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். 1000 மாதங்களோட மேலே 1001 மாதம். அப்படியா? 1000 2000 3000 10,000 கூட வச்சுக்கோ. மொத்தம் ஒரே ஒரு லைலத்துல் கத்ருக்கு அமல் செஞ்சுருப்பான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா 10,000 வருஷம் அமல் செஞ்ச சார். எப்படி அல்லாஹ்? நான் பல மடங்கு ஆக்கிட்டேன், என் இஷ்டம் அது. தனஸ்ஸல் மலாயிகத்து வர் ரூஹு, மலக்குகள் இறங்கி வருவார்கள் அந்த இரவிலே. வர் ரூஹ், ரூஹுல் அமீன் ஆகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருவார்கள். ஃபீஹா, அந்த இரவிலே. பி இதின் ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு. மின் குல்லி அம்ரின், மா குல்லி அம்ரின், ஒவ்வொரு காரியங்களையும் கொண்டு வருவார்கள். அன்று வருடமெல்லாம் நடக்கிற அத்தனை காரியங்களையும் அவங்க கொண்டு வருவார்கள். வந்து அந்த மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க, யாராவது தக்சீம் செய்வாங்க. லைலத்துல் தக்சீம், அந்த வருடமெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய நம்ம ரிஸ்க் அர்சாக்குகள், நம்ம வயசு ஆஃபியத் என்ன தரோம் அதை பங்கு வைக்கக்கூடிய இரவாகவும் அந்த இரவு இருக்கிறது. சலாமுன் ஹிய, அந்த இரவாகிறது அல்லாஹ்வுடைய, அந்த ஹிய பின்னாடி வச்சுக்கோங்க. சலாமுன் ஹிய, அந்த இரவாகிறது அல்லாஹ்வுடைய சலாமத்துடைய இரவாக இருக்கும். ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரையிலேயும். அந்த ரூஹுக்கு வந்து சில பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அர்த்தம் வைக்கிறாங்க, சில பேர் ரஹ்மத் என்று அர்த்தம் வைக்கிறாங்க, சில பேர் குர்ஆன் என்றும் அர்த்தம் வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு வருவார்கள். அது வருது இல்லை, வலா தையஸு மின் ரௌஹில்லாஹ்,
ரூஹ் ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மீது நீங்கள் ஆதரவு இழந்து விடாதீர்கள். எனவே அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். மின் அஜ்லி குல்லி அம்ரின் குத்திர, நிர்ணயம் செய்யப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவர்கள் கொண்டு வந்து பங்கு வைப்பார்கள் எல்லோருக்கும். அடுத்த வருஷம் வரைக்கும் உள்ள எல்லா அமலையும் அந்த ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு லைலத்துல் கத்ரிலையும் அல்லாஹ் கொடுப்பதாகவும் சில ரிவாயத்துகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபஜ்ர் உதயமாகும் வரையிலும் இந்த இரவுடைய சிறப்பும் நீடித்து கொண்டிருக்கும், சலாமத்தும் நீடித்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா பல லைலத்துல் கத்ரை பெறக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இதை பற்றி நீண்ட விளக்கங்கள்லாம் இருக்குது தம்பி, இதெல்லாம் நீங்கள் விரிவான தஃப்சீர்களில் பார்த்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.